Come on. Please. Thank you. Thank you. Good night, Raja. Hi, darling. Hi. Hi. எனக்கு கிடையாதா? Come on, make it fast. Thank you. Thank you. Hey, what's this? Sweet girl. What is American this? biscuit. Very sweet girl. Hey, what's this? Gold chain. Sweet darling. இது கோல்ட் இல்ல, பித்தளை. இல்ல, 3 பவுன். போ, போ, போடி, போ. ராஜா, இங்க வாயே. நீ என்ன தர போற? அசோக், அசோக், டேய். அட யாரையும் காணோம். டேய் டேய், எங்கடா போற? பாத்ரூம் போலான்னு வந்தேன். நீ எப்ப வந்த? உள்ள இருக்குடா. உள்ள இருக்கா? தள்ளி போட்டா சரியான தூங்கு மூஞ்சி. டேய் டேய், நான் உள்ள வரணும்டா. ஏலேட்டு என்னடா பண்றது? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கு விட்டாதானே. என்ன வசூலு? 2 foreign set bottles, 1 American waistcoat and a gold chain. என்னது? கோல்ட் செயினா? டேய் நல்லா செக் பண்ணி பாருடா. இந்த மாதிரி ரோல்ட் கோல்டா இருக்க போகுது. டேய் உஷா சொல்லியே கொடுத்தாடா 3 பவுன். 3 பவுனா? ஐயோ ஐயோ, வாழ்க உஷா. டேய் இத வித்து சுத்து வட்டாரத்து கடன்லாம் தீர்த்தரலாம். ஆமா, வேற ஒண்ணும் கிடைக்கலையா? கொடுத்தாளே, ஆனா அதை உன்கிட்ட கொடுக்க முடியாது. எனக்கு கொடுக்க முடியாது. என்னவோ நாங்களும் பொண்ணுங்க பின்னால நாயா பேரே அலையிறோம். ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. நெருங்கி போனா செருப்ப தூக்கிக்கிறாங்க. ஆனா ஓம் பின்னாடி மொத்தம் பொண்ணுங்க போட்டி போட்டுட்டு பேய அலையிறாங்க. பிரசன்டேஷன் ஆத்தறாங்க. ஆமா, இதோட ரகசியம் என்னவோ? டேய், என் ஜாதகத்தை பார்த்தவங்க எல்லாம் இது அர்ஜுனன் ஜாதகம் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வலது பக்கம் தெரியாமத்தான் கேட்கிறேன். மத்த எல்லா பொண்ணுங்களும் அட்ராக்ஷன் போயிடும், மார்க்கெட் போயிடும், வருமானம் போயிடும். ஒருத்தி இல்ல, எல்லா பொண்ணுங்களும் லவ் பண்ற மாதிரி நடிக்கணும். அதான்டா என்னோட தொழில் ரகசியம். தட்ஸ் ராஜா, ரைட்? கண்ணாயிரம் ஐயா, காபி ரெடியா? இதோ. தூமணியே நீ எமக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. ஏண்டா கீதா ஆபீஸுக்கு புறப்பட்டாச்சா? புறப்பட்டுக்கிட்டே இருக்காங்க ஐயா. அப்பா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. ஆமா, மருந்து சாப்பிட்டீங்களா? மருந்து சாப்பிடணும். சாப்பிடலாம். சாப்பிட போறேன். சாப்பிடுறேன். வணக்கம்மா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குருமாக்கின்ற கையால கண்ண கிண்டி கண்ணுல தூசு விழுந்துருச்சு. பாவம் குழந்தை தவிச்சுக்கிட்டு இருந்தது. அதான் ஊதிட்டேன். இப்ப கண்ணை ஊதுவேன். இன்னும் கொஞ்ச நாள் விவகாரம் பெருசா ஊதி போய் ஊரே நாடு டாக்டர் செங்கமலம்.
நீ அவுட் ஹவுஸ் பக்கம் தனியா போகும்போது நான் ஏதோ கேட்டனே, நீயும் தரேன். நீ ஏடா செக்கபலம் நல்லாவே இருக்கிறான்ல? ஆமாங்க. செருப்பு கிழிஞ்சிடும். ஏய், செங்கமலத்தை நான் 3 வருஷமா வச்சிருக்கிறேன் வேலையில. அவகிட்ட ஏதாவது ஏசக்கு பெசக்கா நடந்துகிட்ட அப்புறம் உன் மண்டைய பொளந்து மூளை வறுவல் பண்ணி விடுவேன். அதுதான் உங்ககிட்ட கிடைக்காத. சரி, ஏதோ ஒண்ணு டோட்டலா வறுத்துருவேன். என்ன 2 பேப்பர் சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்கு? என்ன பேப்பருக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? வாடா, உளருவாயா? வர்றப்பவே உளறிட்டு வர. அங்கிள், வெல்கம் டு மெட்ராஸ் ஆஃப்டர் a long time. தேங்க்யூ. நான் உளருவாயனா? உங்க அப்பா ரப்பர் வாயன் சொல்றான். பள்ளிக்கூடத்தையும் அவனுக்கு அதேதான் பேரு. என்னடா பாலிய நண்பனாச்சே, ரொம்ப நாள் பொறுத்து வரானே, அவனை சேர்த்து கட்டி அணைச்சி புடிச்சு கண்ணீர் வடிப்போம்னு இருக்கா. குத்துக்கள் மாதிரி உட்காந்துருக்கா பாரு. இப்பதானே வர்ற. ஒண்ணு செய்வோம், மத்தியானம் சாப்பாட்டை முடிச்சுக்கிட்டு கட்டிக்குவோம். சாயந்தரம் What a lovely joke. வாங்கய்யா, சௌக்கியங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. யாரு? மங்களத்தம்மாவா? பார்த்து ரொம்ப வருஷமாச்சு. அப்படியே இருக்கீங்களா? அம்மா, அங்கிள் தங்கத்துக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணுங்க. இந்த ஊர்ல ஆரம்பிக்க போறேன்னு சொல்லு. ஹை ஹை. என்ன ஆடு மாடு ஏதாவது புல் மேயுதா? உன்னதாண்டா. உன்ன மாதிரி வயசான கிழவனா நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு ஃபேக்டரி ஓபன் பண்ண போறேன்டா. அதுக்கு உன்னோட ஹெல்ப் தேவை. ஏன் உதவியா? இந்த மாதிரி பேசினா எனக்கு கெட்ட கோபம் வரும். போது என்ன லட்சுமி எப்படி ஆச்சு? கண்ணியே பண்ணல. ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா போக போக அந்த மாப்பிளையோட சாயம் முழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு இல்லாத கெட்ட பழக்கம் இந்த உலகத்திலேயே இல்லை. அதுக்கெல்லாம் பணம் தேவைப்படுமே. பணம் பணம்னு லட்சுமியை பாடாப்படுத்தினான். அதையெல்லாம் இப்ப நினைச்சா கூட என் உடம்பெல்லாம் நடுங்குதுப்பா. எங்கடி நகையெல்லாம்? சொல்லடி, நகையெல்லாம் எங்க ஒளிச்சு வச்சிருக்க? என்கிட்ட இல்லைங்க. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். அழகான மூஞ்சிய சுட்டு பொசுக்கிடுவேன். சொல்லு. சத்தியமா என்கிட்ட இல்லைங்க. இந்த தாலி மேல ஆணையா சொல்றேன். இதை தவிர வேற எந்த நகையும் என்கிட்ட இல்லைங்க. கழட்டடி. வேணாங்க. மரியாதை கழட்டடி. வேணாங்க. மாடியிலேந்து விழுந்த அதிர்ச்சியில லக்ஷ்மிக்கு கால் விளங்காம போயிடுச்சு. இந்த சக்கர நாற்காலியில தான் அவ தன் வாழ்க்கை சக்கரத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாப்பா. ஏன்டா கவலைப்படுற? நான் தான் வந்துட்டேனே. ஆமா, கீதாவுக்கு மாப்பிள்ளை பாத்துட்டியா? நோனோ, அதுக்கு சான்ஸே இல்ல. ஏன்? ஆமா, கல்யாணம்னு சொன்னாலே அவளுக்கு கோபம் வந்துடும். அந்த முயற்சியில நான் தோத்துட்டேன். எதுக்காக கல்யாணம் வேண்டாங்கிறா? கீதாவுக்கு அவ அக்கா தான் உயிர். லக்ஷ்மி பட்ட வேதனை எல்லாம் நேர்ல பார்த்தபடாவ. அதனால காதல், கல்யாணம், ஏன் ஆம்பளைன்னு சொன்னா கூட அவளுக்கு அலர்ஜி ஆயிடுச்சு. ஓஹோ, சைக்காலஜி வேலை செய்தோ? கவலையை விடு, அதுல நான் எக்ஸ்பர்ட். அவளை வழிக்கு கொண்டு வரேன் பார். மூத்தவ கதிதான் இப்படி ஆயிடுச்சு. சின்னவளையாவது ஒரு நல்லவனுக்கு கட்டி கொடுத்து அவ சந்தோஷமா வாழறத பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. என் பேர குழந்தைகளோட விளையாடணும்னு ஏங்கிக்கிட்டு இருக்கேன்டா சாம்பசிவம். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். கீதா வந்துகிட்டு இருக்கா. அவளை பார்க்காத மாதிரி நீ நடி. நான் என்னென்ன சொல்றனோ அதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்லு. அக்ரி? என்னடா பூச்சி காட்டுற? உன் மக கீதா என்ன தேவல இருந்து வந்தவளா? ஆஃப்டர் ஆல் நேத்து பிறந்த இம்மா துண்டு பொண்ணுடா.
ஏண்டா அவ சொல்றத நம்ம கேக்குறதா, நம்ம பெரியவங்க நம்ம சொல்றதா அவ கேக்குறதா? என்ன சொல்ற? டேய், பொண்ணா பிறந்துட்டா எவனுக்காவது கழுத்தை நீட்டியே திருநண்டா. மாமா, லுக் ஹியர். நீங்க சொல்றது ஜெனரலா சரியா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் 10ஆம் பஸ்லி கொள்கை. கீதா இஸ் ஆல்வேஸ் an exception. ஒட்டு கேட்ட ஒட்டு கேட்டுட்டு வந்து ஒரு பெரிய மனுஷங்கிட்ட கொழாடியில சண்டை போடுற மாதிரி சண்டை போடுற. நான் யாரு? சைக்கோ சாம்பு. என்கிட்ட ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சுன்னா பிச்சி 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 உதறுவன் ஜோக்கறதே. மாமா, காலம் மாறி போச்சு. இப்ப ஆணுக்கு பெண் சமங்கிறத உலகம் முழுவதும் நிரூபிச்சுட்டு வராங்க. உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியாதுமா. மொத்தத்துல பிசிக்கலா பொம்பளைங்க பலகீனமானவங்க. அதை மறுக்க முடியுமா? கல்யாணம் பண்ணிக்காமலே என்னால வாழ முடியும். அப்படித்தான் வாழ்வேன். இப்படி சொல்ற பொண்ணுங்க தான் கண்டதும் காதலிச்சிடும். அம்மாடி, செக்ஸ்ன்றது ஆண்டவனுடைய படைப்பு. பசி எப்படி இயற்கையோ அதே மாதிரி செக்ஸும் இயற்கை. இயற்கையை எதிர்த்து எந்த மனுஷனும் வாழ்ந்ததே இல்ல. வாழ்ந்து காட்டிட்டா? சேலஞ்சா பண்ற? சேலஞ்சா? சேலஞ்ச் எங்க டச் பண்ற? போட்டுக்கோ, கணக்கு போட்டுக்கோ. இன்னும் 6 மாசத்துல மாமா இந்த மன்மதனை நான் காதலிக்கிறேன், இவனை எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி என் கால்ல நீ விழதான் போற. இது நடக்கதான் போகுது. சேலஞ்ச். நான் தோத்துட்டா உங்களுக்கு ஒரு வைர மோதிரம் போடுறேன். சப்போஸ் நீங்க தோத்துட்டா உனக்கு பிராண்ட் நியூ பென்ஸ் கார் பிரசன்ட் பண்றேன். ஓகே? ஓகே அங்கிள். வாட்மா? ஐ விஷ் யூ. டாடா. தப்பி தவறி உன்னை புத்திசாலி நினைச்சிட்டேன். நீ பெங்களூர்ல இருந்து வரியா இல்ல ஐத்தியக்கார ஆஸ்பத்திரியில தப்பிச்சுக்கிட்டு ஓடியாந்துட்டியா? ஓஹோ, என்ன பைத்தியம்னு சொல்றியா? போக போக பார். ஏன் முத்திடுங்கிறியா? டேய், நீ சொல்றது கொக்கு தலையில வெண்ணெய வச்சு பிடிக்கிற கதையெல்லாம் இருக்குது. இது என்ன 6 மாசம் பயிரா? 6 மாசத்துல அறுவடை பண்ண ஒரு பொண்ணுக்கு யார்கிட்ட எப்ப காதல் ஏற்படும்னு அவளுக்கே தெரியாத போது இது எப்படிற? இது ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட். என்னடா புதிர் போடுற? அடே, வறண்டு கிடந்த அவ மனசுல கல்யாணம்ன்ற விதைய தூவி விட்டுருக்கேன்டா. இனிமே கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் அவ சொல்றப்பெல்லாம் அவ மனசுல இதுவரைக்கும் மறைஞ்சுகிட்டு இருந்த பருவ உணர்ச்சி கல்யாணம் வேணும் வேணும்னு குரல் கொடுக்கண்டா. குரல் கொடுத்தே தீரும். மேற்கொண்டு என்ன பிளான் வச்சிருக்கிற? இருக்கு. எந்த பூட்டையும் திறக்கக்கூடிய மாஸ்டர் கீ என்கிட்ட இருக்கு. டேய் வழக்க, குளிச்சியா? இந்த மாதிரி நினைச்சியா? நான் காலையிலேயே முடிச்சிட்டேன். புழுகுறாடா. டேய், ஒரு பஃப் அடிச்சு விட்டுண்டா. போட்டா துண்டு தரமாட்டாங்களே. டேய் டேய் டேய், மாமா வரடா, மாமா எல்லாத்தையும் கைட்டுடா. சீக்கிரம் சீக்கிரம்டா. வந்து ஓம் சுக்லாம்பரதம் விஷ்ணு. ஆமா, சுவரெல்லாம் என்னடா காலித்தனா? அது வந்து மாமா, இதெல்லாம் இந்த பசங்க மாட்டானுங்க. இது பேச்சுலர்ஸ் தங்குற ரூமா இல்ல பியூட்டி சலூனா? கண்ணாடி, மேக்கப், போட்டோ, கேலண்டர் எல்லாம் ஒரு செட்டப்பா இருக்குதே. பசங்க ஏதாவது பிரைவேட் பிசினஸ் நடத்துறானுங்களா? கொஞ்சம் ஏமாந்தா மசாஜ் செக்ஷனே ஓபன் பண்ணிடுவானுங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாமா. ப்ரோக்ராம் போறதுக்கு முன்னாடி மேக்கப் போட்டுக்கிறதுக்கு தான் இதெல்லாம். போங்கடா போங்கடா. பெத்த மனம் பித்து, புள்ள மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க. ச்சே, நான் எங்க பெத்த? என் தங்கச்சி தானே பெத்தா. மாமா, தயவு செஞ்சு என்ன அப்படிலாம் நினைக்காதீங்க மாமா. நான் ஒண்ணும் உங்களை மறக்கல. ராஜா, உங்க அம்மா சாகரப்போ அண்ணே, இனிமே நீங்க தான் அவனை பொறுப்பா வளர்க்கணும். இவன் தான் உங்களுடைய புள்ளன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டாலே, அதை இப்ப நினைச்சா கூட என் கண்ணு கலங்குதுடா. ஹோட்டல் சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஏண்டா இப்படி துரும்பா இழைச்சு போயிட்ட? உன்னை நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன்டா. வருத்தப்படாதீங்க மாமா. சீக்கிரமே நான் முன்னுக்கு வந்து ஒரு பெரிய ஆளாயி காரு பங்களா எல்லாத்தையும் வாங்கிடுறேன். இப்பவே நான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கேன். ஈஸ்வரா, யார் இவனுவ? இப்பதான் சென்ட்ரல் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கிறான் சார். அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சார். இவங்க என்னோட ரூம்மேட்ஸ். இவன் பேர் அசோக், இவன் பேர் பஞ்சநாதம். பஞ்சத்துல என்னடா நாதம் வண்டி கிடக்கு? தள்ளி விடுறா, தரித்திரம் ஒட்டிக்க போகுது. ஆமா, சோத்துக்கு என்ன பண்றீங்க? அதாங்க வந்து ஒரு இடப்படுத்த 3ஆவது இடத்து வந்து சொல்லண்டா. அதான் என் கூட இருக்காங்கன்னு சொன்னேன்ல. ஓஹோ, அப்படி ஒரு உத்தியோகமா? ஆமா. சாரி, யாருன்னு சொல்லவே இல்லையே. இவன் என்னுடைய பாலிய நண்பன். பேரு கோதண்டம். வசதியில எக்கச்சக்கம். நீங்க பேசி ஒரு முடிவு பண்ணுங்க. நான் போய் ட்ரங்கால் போட்டு வரேன். ஓகே? நானும் ட்ரங்கால விசாரிச்சதா சொல்லு. ஏமாமா, இந்த பொண்ணுங்க விஷயத்துல தான் நான் உங்க கூட சண்டை போட்டு பெங்களூர்ல இருந்து மெட்ராஸ் போடி வந்தேன். இப்போ மறுபடியும் ஒரு பொண்ணு காதலிக்க சொல்றீங்களே? மடையா,
இது பந்தயம்டா. பொண்ணு பிடிச்சிருக்கா? ஒரு நிமிஷம். டேய், இவ்வளவுதான்டா. ஏண்டா அறிவு இருக்கா? அவர் சொன்னாருன்னு ஒத்துக்கிறதா? அடச்சி. டேய், கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டீங்கன்னா அவர் கொடுக்கிற பணத்தை வச்சு நம்ம கடன்களை எல்லாம் தீர்த்திடலாம். எப்படி? ஒரு நிமிஷம். என்ன சொல்ல போறீங்க? எனக்கு பணம் வேணும். எதுக்கு? கரும்பு தின்றதுக்கு கூலியா? எக்ஸாக்ட்லி. அவளோ பணக்கார பொண்ணு. அவளை அட்ராக்ட் பண்றதுக்கு நான் புதுசு புதுசா ட்ரெஸ் போட வேணா? அவ கார்ல போறப்போ அவளை ஃபாலோ பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மோட்டார் பைக்காவது வேணா? ஓகே, ஒரு 10,000 ரூபாய் போதுமா? என்னங்க பிச்சைக்காரத்தனமா இருக்கு? ஒரு 15,000 ரூபாய் தேவைப்படுங்க. உண்டா? இந்த ஐடியாவெல்லாம் இவனுக்கு நீதான் கொடுக்கறியா? என்ன இந்த மாதிரி ஐடியா எல்லாம் என்ன தவிர வேற எவனுக்குங்க வரும்? தோத்துட்டா மட்டும் பென்ஸ் கார் தரேன்னு சேலஞ்ச் பண்ணீங்களே. ஆஃப்டர் ஆல் 15,000 இஸ் நதிங் ஃபார் யூ. ஓஹோ, சரி நான் தரேன். உன்னுடைய ஃபர்ஸ்ட் மூவ் என்ன? நாளைக்கு சாயந்தரம் என்னோட டிஸ்கோ டான்ஸுக்கு இந்த பொண்ணை கூட்டிட்டு வரீங்க மாமா. நான் தாய் மாமன்டா பாவீங்களா. Ladies and gentlemen, here's a happy news for you. The famous singer and dancer, Mr. Raja is with us. அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பாடி ஆட போறார். ஹாய் ஹாய். ஏதோ மோகம், ஏதோ தாகம், அங்கும் இங்கும் ஆசை கூடுது, அங்கும் இங்கும் ஆசை கூடுது, எங்கும் நெஞ்சம் சேர்ந்து பாடுது. ஏதோ மோகம், பட்ட நேரம் கண்ணம் சின்னம் கண்டது, ஒத்திகை கொடுத்த அந்த சொர்க்கத்தை பறந்து கண்டவன். ஏதோ மோகம், ஏதோ தாகம், மீது ஆணை உன்னை பார்த்தே மயங்கினேன், வஞ்சனை மறந்து என்னை கொஞ்சியே அழைத்துக் கொள்ளவா, இந்நேரம் நன்னேரம் என்னோரும் கை சேரும் நம் கல்யாண நாள் சொல்லம்மா. அங்கும் இங்கும் ஆசை கூடுது, அங்கும் இங்கும் ஆசை கூடுது, எங்கும் நெஞ்சம் சேர்ந்து பாடுது. ஏதோ
உன்னையும் பிடிக்கல, உன் டான்ஸையும் பிடிக்கல. ஏண்டாடே என்னமோ பெருசா சொன்னியே, நான் தான் கலியுக அர்ஜுன, மாடன் மன்மதன். இப்ப என்னடா ஆச்சு? அடிச்சனா பல்லுகள் எல்லாம் கைண்டிடும். என் டான்ஸ் அவளுக்கு பிடிக்கலன்னா அவ ஒரு ஓல்டு மாடல் நாட்டுக்கட்ட. டேய், உன் மருமகனை நாக்க அடக்கி வச்சு பேச சொல்லு. கீதாவுக்கு அயல் நாட்டு இரவல் சரக்கு பிடிக்காது, அதுக்காக நாட்டுக்கட்ட காட்டுக்கட்டனா எப்படி? பிகாம் ஐ சே பிகாம். ஏய், வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் மூவ்மெண்ட்? சார், அந்த பொண்ணோட மூமெண்ட் முதல்ல தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மத்த விஷயம். சும்மாரா பிசாத்து பையா, கோயில்ல இருக்கிற மொபால் மாதிரி கிரீச்சு கிரீச்சுன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்க. சார், உங்க பக்கத்துல கண்ணாடிய போட்டுட்டு பேக்கு மாதிரி உட்கார்ந்துருக்காரு. இவரை பார்த்து நான் என்னைக்காவது கோயில் யாரி வார மாதிரி இருக்கான்னு சொல்லிக்கணும். என்ன சொல்றான் பாத்தியா அவன்? வாய முடுறா ரப்பர் வாயா. நீயும் வாய முடுறா. வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட்? அதோ அந்த கார்ல வராங்களே, அவங்க வழக்கமா என்ன ஐஸ் வாங்குவாங்க? வெண்ணிலா சார். 2 கொடு. சாப்பிடுங்க, உங்களுக்காக தான். உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம். தேங்க்யூ. எனக்கு இது பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அது எப்படியோ தெரியும். அனாவசியமா சிரமப்படுறீங்க. நோ நோ, இட்ஸ் a pleasure. உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். ஐ see. இல்ல, நான் பே பண்ணிட்டேன். I'm sorry. நான் அடுத்த உங்க காசுல சாப்பிடுறது இல்ல. எனிவே, thank you for your service. ஆமா, நீங்க ஹோட்டல்ல டான்ஸ் மட்டும் தானே ஆடுறீங்க? ஆமா, ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, நல்லாவே சர்வ் பண்றீங்க. ஒருவேளை சர்வராவும் வேலை செய்றீங்களோன்னு நினைச்சேன். இதுல உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. பை. அவ ஒன்னு உண்மையிலே லவ் பண்றா, ஆனா வெளியே காமிச்சிக்கல. எல்லா பொண்ணுங்களுக்கு இருக்க வியாதிடா இது. அவ உன்னை லவ் பண்ணலன்னு வச்சுக்கோ, நீ வாங்கி கொடுத்த ஐஸ்கிரீம் அவ வாங்கிருப்பாளோ? அப்போ நிஜமாவே அவ என்ன லவ் பண்றாளா? ஒருத்தன் விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பாவான்னு கேட்டான். நீயா இருந்தா பெரியப்பாவான்னு கேட்டிருப்ப போல இருக்க. விஷயத்தை கல்றா. ஆரம்பமே ரொம்ப பிரமாதமா இருக்கு. அடிமேல் அடி அடிச்சா அம்பியும் நகரும். விடாதே. புடி இத புடி அடி. இது வேண்டாங்க. அது அந்த ஒயிட் பக்கத்துல இருக்கே. இதுவா? அந்த ஸ்கை ப்ளூ. இந்த பேண்ட் நல்லா இருக்கு பாருங்க. பரவாயில்ல, அந்த பிளைன் எடுத்து சார். அந்த பாருங்க. That one. Yeah. அந்த ஸ்பைக்கர் ஒன்று நல்லா இருக்கா? அப்படியே நல்ல கம்பெனி தான். வெரி குட். இதுல ஒரு 2 மீட்டர்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, காஸ்ட்லி சாரீஸ் எந்த செக்ஷன்? கவுண்டர் மேடம். தேங்க் யூ. இது ஓகே. இந்த ஷர்ட் கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க. இதுல ஒரு 2 மீட்டர்ஸ். அதுங்க. இதுவா? பாருங்க, பிரைஸ் ரொம்ப கேளுங்க. இது வேண்டாங்க. அந்த செகண்ட் ரோல்ல அந்த yellow. இந்த எல்லோ. அந்த 3 சாரி. அத பாருங்க. இதுவா? இந்த படம்யா? இது எவ்வளவுங்க? 2500 மா. ஐ see. இது எப்படி இருக்கு? எக்ஸலென்ட். இந்த சாரி உங்களுக்கு பிரமாதமா சூட் ஆயிருக்கு. இத கட்டினீங்கன்னா அப்படியே தேவதை மாதிரி இருப்பீங்க. பியூட்டிஃபுல். குட் செலக்ஷன். பை தி வே, நீங்க எனக்கு
சில சாரி செலக்ட் பண்ணி தரணும். ஓகே? வித் பிளஷர். இந்தப்பா அந்த கிரீன் சாரி எடு. லுக் அட் திஸ். இது உங்களுக்காகவே தயார் பண்ண மாதிரி இருக்கு. எஸ். 6 சாரி செலக்ட் பண்ணி வைங்க. இது வந்துடுறேன். இது பாருங்க மேடம். நோ தேங்க்ஸ். மேடம் இது வண்டியில வச்சுங்க. அந்த பில் அதுவும் அங்க நிக்கிறார் பாருங்க, அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஓகே மேடம். சார் பில். ஒரு சின்ன பொண்ணு உன்னை இப்படி படுக்க வச்சிட்டாளே, நீங்கெல்லாம் ஒரு ஆம்பளை, உங்களுக்கு எல்லாம் ஒரு மீசையா? இல்ல மாமா, நான் எதிர்பார்க்கல இப்படி நடக்கும்னு. வேண்டாண்டா, இதோட விட்டுருவோம். என் தங்கச்சி கொடுத்த வாக்கம் வீணா போயிடும். டேய், உனக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தா ஐயோ நினைச்சு பார்க்கவே எனக்கு திக்குன்னு இருக்குடா. வேண்டாண்டா. முடியாது மாமா, உங்களுக்காக இதுல நான் ஈடுபட்டேன். ஆனா இப்போ அது என் பர்சனல் சேலஞ்ச் ஆயிடுச்சு. அவஹோ, கதை இப்படி மாறுதோ? போற போக்க பார்த்தா அவ கால்ல நீ போய் விழுந்துருவ போல இருக்குதே. ஓகே ஓகே, எப்படி இருந்தாலும் கணக்கு ஒண்ணுதான். அடே அசோகா, நீ சக்கரவர்த்தி இல்ல, சரி, சாதாரண அசோக பையன். சரிங்க. நான் சொல்றது நீ கேட்கணும். சரிங்க. இந்த பேண்டேஜ் இவனுக்கு பத்தாது. சரிங்க. உடம்பு பூரா பேண்டேஜை சுத்தி விடு. சரிங்க. பெரிய விபத்து நடந்த மாதிரியா இருக்கணும். இத வச்சு அவளை நான் அலற வைக்கிறேன். டிஸ்கோ டான்சர் மோட்டார் பைக்ல போறப்போ உன்னுடைய கார்ல டேஷ் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணிட்டியாமே. ஆக்சிடென்ட்டா? நானா? பின்ன நானா? போலீஸ் டிபார்ட்மெண்டே உன்னை தேடுதே. போலீஸ் தேடுதா? போலீஸ் தேடாம கார்ப்பரேஷன் பில் கலெக்டர் தேடுவான். நோ நோ, அப்படி எதுவும் நடக்கல அங்கிள். வேணும்னா நம்ம காரை பாருங்க, ஒரு சொட்ட கூட இருக்காது. அவனை போய் பார். உடம்பெல்லாம் சொட்ட போட்டு பட்ட பட்டியா பேண்டேஜ் போட்டு சொரணம் இல்லாம படுக்க வச்சிருக்குது. ஆஸ்திரேலியாவில இருந்து இன்ஜெக்ஷன் வரணுமா? அது எப்ப வர்றது, எப்ப போடுறது, எப்ப சொரணம் வர்றது? He is very good boy. அவன் மறுபடியும் வந்து டிஸ்கோ ஆடுவான்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. அங்கிள், சத்தியமா நான் மோதல, என்ன நம்புங்க அங்கிள். போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்பணுமே, அவங்க சாட்சிய பலமா வச்சிருக்காங்க. அந்த கட்ட வண்டிக்காரன் முனியாண்டின் கையெழுத்து போட்டு அது மேல கை நாட்டி வச்சிருக்கான். அங்கிள், அதெல்லாம் போய். நீ கவலைப்படாதம்மா, எல்லாத்தையும் நான் ஓகே பண்ணிட்டேன். ஆனா அந்த ராஜா பையன் இருக்கானே, ரொம்ப நல்லவம்மா. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உன்னை காட்டியே கொடுக்கல. எல்லா தப்பும் என்னதுதாங்கன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்திருக்கான்.
அவன் சீக்கிரமா குணம் அடையணும்னு சொல்லி 1000 தெய்வங்களை வேண்டிக்கம்மா, வேண்டிக்கோ. அங்கிள், இப்போ அவர் எங்க இருக்காரு? ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல்ல சொட்ட தட்ட முடியலையா, அதனால நம்ம டாக்டர் எம்.எஸ். சண்முகம் இருக்காரு, அவருடைய நர்சிங் ஹோம்ல சேர்ந்து இருக்கிறான். வாங்கம்மா வாங்க, அடிமேல் அடி வச்சு வாங்க, பையனுக்கு அதிர்ச்சின்னா தாங்காது. வாங்க உட்கார். இப்ப எப்படி இருக்காரு? இப்ப பரவாயில்லைங்க, டாக்டர் இவன் பொழைச்சுப்பான்னு சொல்லிட்டாருங்க. பாத்தீங்களா? ஐயோ, இப்படி வலியில துடிக்கிறாரு, டாக்டர் கிட்ட சொல்லலையா? சொல்லணும்னு தான், ஆனா டாக்டர் இங்க இல்லைங்க, வெளியே போயிருக்காரு. வரத்துக்கு 10 நிமிஷம் ஆகுங்களா, ஆனா போறதுக்கு முன்னால ஏதோ பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு போனாரு, அது தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. அதான் உலகவா பாருங்க. ஏதாவது சாப்பிட்டாரா? சாப்பாடா தொடப்படாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அவன் பல்லுல பச்சை தண்ணி கூட படல. சுருக்கமா சொல்ல போனா அவன் கண்ணே துறக்கல. அம்மா பாத்தீங்களா, இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐம் சாரி, விளையாட்டு வினையாயிடுச்சு. ஜுரம் இருக்கா? ஜுரமா? பயங்கரம் இல்ல? ஜில்லுன்னு இருக்கே. எது? அது வந்து நான் இவ்வளவு நேரம் ஐஸ வச்சிருந்தேன், இப்பதான் எடுத்தேன், அதான் ஜில்லுன்னு இருக்கு. நீங்க வேணா உங்க கைய அப்படியே வச்சு பாருங்க, சூடு தெரியும். காமாட்சியே மீனாட்சியே என் காதல் உன் சாட்சியே, கண் பாரம்மா என் தேவியே என் நெஞ்சில் உன் ஆட்சியே. நான் கண்மூடினால் அதில் உன் தோற்றமே, நான் கண்மூடினால் அதில் உன் தோற்றமே, என் கல்யாண மேடைக்கு நீ வேணுமே. காமாட்சியே மீனாட்சியே என் காதல் உன் சாட்சியே, கண் பாரம்மா என் தேவியே என் நெஞ்சில் உன் ஆட்சியே.
காதல் உன் சாட்சியே கண் பாரம்மா என் தேவியே என் நெஞ்சில் உன் ஆட்சியே நான் கண் மூடினால் அதில் உன் தோற்றமே நான் கண் மூடினால் அதில் உன் தோற்றமே என் கல்யாண மேடைக்கு நீ வேணுமே காமாட்சியே மீனாட்சியே என் காதல் உன் சாட்சியே கண் பாரையா உன் தேவி நான் என் நெஞ்சில் உன் ஆட்சியே அச்சி கையெடு மடையா ஏண்டா கீதா போயிட்டாளா? யாரு? கீதா. அவ போய் 1 மணி நேரம் ஆச்சு. ஹாய் அங்கிள். ஹாய் ஹாய் ஹாய். நெருப்பு கோழி மாதிரி நடக்காதடா. என்ன டயர்டா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, தினம் 5 மைல் நடந்தா உடம்புக்கு ஆரோக்கியம்னு உங்க அப்பா அல்ப சொன்னா சரின்னு நடந்தேன். இங்க என்னடா கீழே முட்டியினுடைய கீழே கிழிஞ்சு போச்சு. உங்களை ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். என்னன்னு? ஆமா, உங்க சேலஞ்ச் என்ன ஆச்சு? 3 மாசம் முடியுது, ஒரு சிம்டமும் காணோம். இன்னும் பேலன்ஸ் 3 months இருக்கு. நான் மனசு வச்சா 3 நிமிஷத்துல முடிப்பேன். கொஞ்சம் பரிதாபப்படுறேன். மாமா. என்னம்மா? அன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டு சேலஞ்ச் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப காஸ்ட்லியான சேலஞ்ச். பென்ஸ்க்கு அண்ணன் சும்மாவா? இட்ஸ் நாட் டூ லேட். நீங்க சரின்னு சொல்லுங்க, நான் விட்டு கொடுத்துறேன். உங்களை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. என்ன கீதா சொல்லாம வந்துட்ட? கீதா, லாட்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் என்ன சுத்துறாங்க, பட் நான் உன்னை சுத்துறேன். கீதா, ஐ லவ் யூ. கீதா, ஒரு வாட்டி ஸ்வீட்டா உன் வாயால ஐ லவ் யூன்னு சொல்லக்கூடாதா? ப்ளீஸ். பொம்பளை அவளை அடி பாவி, இப்படி அடிச்சிருக்காளே, இனிமே என்ன பண்றது? அவ்வளவுதானா? விட்டுருவோமா? எங்களுக்கு என்ன ரோஷம் இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? அடிச்ச கையாலே அணைக்க வைக்கல. நான் அசோக் இல்ல மாமா. சரி போல அடி. எவனுக்குடா மாமா நானு? சரி சரி விட்டுருவோம். இந்த முன்கோபக்காரங்க இருக்காங்களே, அவங்களை எப்படியும் வழிக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கு எங்கிட்ட ஒரு அருமையான பிளான் ரெடி. எப்படி சொல்றேன். இந்த சைக்காலஜி படி சொல்லணும்னா கொன்னுடுவேன். இந்த சைக்கோ சாம்புக்கே சொல்லி தரியா? பிளான கொஞ்சம் விவரமா சொல்லுடா. நாளைக்கு சீகோ கிளப்ல ஒரு அருமையான ப்ரோகிராம். அதுக்கு உங்க மாமா கீதாவை கூட்டிக்கிட்டு வரணும். இந்த டான்ஸ் எல்லாம் அவளுக்கு பிடிக்காதேடா. ஐய, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவளை கூட்டிக்கிட்டு வர்றது உங்க சாமர்த்தியம். ஓகே. சாம்பசிவம் அமோகமா ஆரோக்கியமா தீர்காயுசோட இருக்கணும். நான் மட்டும் என்னப்பா, எல்லாரும் தீர்காயுசா இருப்போம். வாங்க போலாம். அப்பா, அந்த பையனை பாத்தீங்களா? இவ்வளவு பக்தியா இருக்கா. யாரு? கற்பூரம் காமிச்சாரா அவரா? டேய், அவர் குருக்கள்டா. என் பக்கத்துல நின்னுட்டு இருந்தானே ஒரு பையன், அவனை சொல்லுது இது. ஆமா மாமா, இந்த வயசுல
அதுவும் இந்த காலத்துல ஆச்சரியமா இல்ல? ஆச்சரியம் தாமா. அந்த பையன் முகத்தை பாத்தியா? தெய்வக்கலை அப்படியே டான்ஸ் ஆடுது. அதனாலதான் அந்த காலத்துல ஆலயம் தொழுவது சாலவும் நன்றென்று ஔவையார் சொன்னார். ஆமாண்டா, அந்த காலத்துல கடவுளை பார்த்து மனுஷன் பயப்பட்டான், நல்லபடியா இருந்தான். இப்போ மனுஷனை பார்த்தே மனுஷன் பயப்படுறான், அதான் உருப்பு இல்ல. 100% கரெக்ட். குழந்தையில இருந்தே பக்தி ஊட்டி வளர்த்தா எதிர்காலத்துல நல்ல மனுஷன் உருவாகுவான். ஃபார் எக்ஸாம்பிள் வீர சிவாஜி, மகாத்மா காந்தி, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். என்ன மாமா சொல்றீங்க? கரெக்ட். தேர் யூ ஆர். அப்பா என்ன என்னமோ நடந்து வந்தது முட்டியெல்லாம் நவுது. அப்படி மண்டபத்துல உட்கார்ந்து பேசுமா? உன்னை ஒரு இடத்துக்கு இழுத்துக்கிட்டு வர யோகியதை கிடையாது. ஏண்டா வரும்போதே கொண்டித்தோப்பு கோமணசுவாமி தைலத்தை கைவசம் கொண்டாந்து இருக்கலாம்ல, தடை விட்டு இருப்பல்ல. இப்ப இல்ல சும்மா பிடிச்சாவது விடுவா. என்ன முட்டியெல்லாம் கட்டி கட்டியா வீங்கி இருக்கு? வீக்னஸ் தான். ஆமா, பர்த்டே சிம்பிளா அர்ச்சனையோட முடிச்சிட்டியா? பாத்தி கீட்டி கிடையாதா? உண்டுடா அல்ப பக்கி. ஹோட்டல் பல்லவால பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி இருக்கிறேன். டேபிள் ரிசர்வ் பண்ணிட்டேன். அப்ப சாப்பாடு? சாப்பாடா? உண்டுடா. டேபிள் காத்தியா உன்னை சாப்பிட சொன்னேன். அடே, இந்த பல்லவா ஹோட்டல நான் பார்த்தது இல்லடா. பார்க்க போற பார். நான் ஆத்தரிமா ஒண்ணுங்க வார்பாட்டியான வந்து கேட்டு பாரியா, நான் ஆறுன்னு சொல்லுவாங்க. பிஸ்கோத்து குழந்தைங்க என்ன பார்த்து சிட்டி காட்சி நான் யாருன்னு தெரியாது பேருந்து வந்துங்க. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, கொஞ்சம் தள்ளி போ. இன்னத்துக்கையா? இது ஏன் வண்டி, நான் போகணும். வா வண்டியா? அப்ப ரொம்ப வசதியா போச்சு. ஆமா, எந்த பக்கம் போற நீ? நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, போ அந்த பக்கம். யார் கையில சிரிச்சுக்கிறேன் நீ? யூ ராஸ்கல். நீ ராஜாவோட ஃப்ரெண்ட் இல்ல? ராஜாவா? எனக்கு தெரியாது. நான் உன்னை ஹாஸ்பிடல்ல பாத்திருக்கேன். ஹாஸ்பிடலா? எந்த ஹாஸ்பிடல்? என்ன டிராமா போடுறீங்களா? வில்லன் நீ வந்திருக்க, ஹீரோவை தேடுறியா? அவர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, வர கொஞ்சம் லேட் ஆகும். ஏங்க நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலீங்களே. நீங்க ரவுடி வேஷம் போட்டா பயந்துருவேன் நினைச்சீங்களா? நான் கராத்தேல பிளாக் பெல்ட். என்னங்க பொல்லாத பிளாக் பெல்ட்? என்கிட்ட பிளாஸ்டிக்ல இருந்து லெதர் வரைக்கும் பல கடல்ல பெல்ட் வச்சிருக்கேன். அது உங்களுக்கு தெரியுமா? என்னமோ உன் தங்கச்சி மாமா பெரிய கில்லாடி கிழிச்சு விடுவான். கிழிச்சானே, என் பர்ச கிழிச்சானே. ஆமா, இவன் பேரஞ்சா மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான். இவனாரு இல்லைங்க, இவனதான் அறிஞ்சிருச்சு. ஆமா ஏண்டா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் அந்த பைய கழுத்து அந்த பக்கமாவே திருப்பி வச்சிருக்கானே, ஏன்? நான் விசாரிக்கிறேன். ஏன்பா கழுத்துல சுளுக்க? கவலைப்படாத, அம்மா பேட்ட சப்பட்ட சித்தர் களிம்புன்னு ஒண்ணு வச்சிருக்கிறேன், தடைய விடுறேன்.
இப்படி திரும்ப. ஏன் என்னாச்சு? என்ன ஆச்சா? உங்க பொண்ணு கராத்தையால அடிச்ச அடியில ஒரு பக்கமா திரும்பிக்கிச்சு. ஏண்டா ராஜா, உன்னுடைய அடுத்த பிளான் என்ன? மாமா, எனக்கு ஒண்ணுமே தோணல மாமா. அந்த பொண்ணு என்ன கல்லா? வெக்கத்தை விட்டு சொல்றேன், என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நீங்க தான் வேற ஏதாவது ஐடியா கொடுக்கணும். பணத்தையும் கொடுத்துட்டு ஐடியாவையும் நான் கொடுக்கணுமா? செத்த பாம்பு அடிக்காதீங்க மாமா. ஏண்டா கோதண்டம், உனக்கு ஏதாவது ஐடியா தோணுதா? மூளைய போட்டு புரட்டி புரட்டி எடுத்துட்டேன், ஒன்னும் காணும். பம்பத்தலையா, உனக்கு ஒண்ணும் தோணல. சுளுக்கு சுந்தரம், ஏங்க வச்சுக்கிட்டு வஞ்சனையா பண்றோம் தெரியாது. என்ன ஒரு அருமையான ஐடியா. நாம எல்லாரும் சேர்ந்து தனித்தனியா யோசிப்போம். ஐயோ, நிறுத்து நிறுத்து, யோசி. வந்துடுச்சு ஐடியா? இல்ல, கழுத்து சரியாயிடுச்சு. ஐடியா அதெல்லாம் சரியா வராதுப்பா. மூதேவி, வந்துடுச்சு ஐடியா? ஒண்ணும் அல்ல. ஏன் சிரிச்ச? டேய் கோதண்டம், கீதாவுடைய குணாதிசயங்களை அலசுவோமா? அவ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கேர்ள். அவளுக்கு நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இதுதான் கொள்கை. பெரியவங்களுக்கு ரொம்ப பயப்படுவா, தெய்வ பக்தி உள்ளவ. ஆனா இந்த மாடர்ன் பாய்ஸ்ங்கெல்லாம் இருக்காங்களே, அவங்கள பார்த்தாலே பிடிக்காது. கரெக்ட்? அப்சல்யூட்லி. ஜெயிச்சுட்டேன்டா, நான் ஜெயிச்சுட்டேன். கீதா என் கால்ல வந்து விழ போறாடா, என் கால்ல வந்து விழ போறா. என்ன மாமா சஸ்பென்ஸ்ல வைக்கிறீங்க? விஷயத்தை சொல்லுங்க. எவ்வளவு பெரிய தாட் வந்திருக்குது, அவ்வளவு ஈஸியா உங்ககிட்ட சொல்லிட்டு வேணா? போயிட்டு வந்துடுறேன்டா. இந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. செங்கமனா, நாடகம் எல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும் விழியிலே, ஆடும் விழியிலே, கீதம் பாடும் மொழியிலே, நாடகம் எல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும். சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்லா பாடுறீங்க. யார் யானி? நீங்க தான் மிஸ்டர் கோதண்டமா? அது நான் இல்ல, அவர் வெளியே போயிருக்கார். நான் அவரை பார்க்கணும். அதுக்கு வெளியே இருந்து குரல் கொடுத்துட்டு அப்புறமா வரணும். இப்படி மேனர்ஸ் இல்லாம அநாகரிகமா உள்ள வந்து நிக்கிறீங்க. பெரிய இடத்துல திடீர்னு உள்ள வரக்கூடாது. உள்ள பலதும் பலவிதமா இருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீ படிச்சிருந்தால இதெல்லாம் உனக்கு தெரிய போகுது. வெளியே போய் நில்லையா? என்னையா ஆடு திருண்ண மாதிரி முழிக்கிற? காது கேட்கல? அட வெளியே போய் நில்லு. அட வெளியே போய் நில்லையா? உயிரை வாங்க. வணக்கங்க. யார் நீங்க? மிஸ்டர் கோதண்ட சார் வீடு இதுதானே? எஸ். அவரை பார்க்கணும். நான் தான் கோதண்டம். நல்லா பாத்துக்க. வணக்கம் சார். இட்ஸ் ஆல் ரைட். வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? அறிவு கட்ட மடையா, இன்னார்கிட்ட தான் இங்கிலீஷ் பேசணும்னு விவசாய கிடையாதா? உண்டு. அதனாலதான் பையன் கிட்ட பேசிக்கிட்டு. That's all right. என்ன? வணக்கம் சார். கஞ்சி காய்ச்சி ஊத்த போறீங்களா? அம்மா கீதா, எஸ். கொஞ்சம் இப்படி வரியா? என்னப்பா? இந்த பையன் பேர் ராமகிருஷ்ணன். என் பால்ய சிநேகிதனுடைய மகன். சுச்சீந்திரத்துல இருந்து வர்றான். சின்ன வயசுலயே கோயில், கோலம், பூஜை அது இதுன்னு சுச்சீந்திரத்துல ஒரு வால் வச்ச தெய்வம் இருக்குமே, அது பேர் என்னடா? வால் வச்ச தெய்வம்னா அனுமார். அனுமார் சன்னதிலேயே பழியா கிடக்குறானா. இவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து இவன் எதிர்காலத்தை நல்ல விதமா அமைச்சு கொடுக்கும்படி என் சிநேகித சிபார்ஸ் லெட்டர் அமைச்சிருக்கான். ஒரு வகையில நமக்கு இவன் தூரத்து உறவு தான். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அதனால தான் உன்னை கூப்பிட்டேன். ஏன்பா, படிச்சிருக்கியா? எத்தனாம் கிளாஸ் படிச்சிருக்க?
எம்எஸ்சி கோல்ட் மெடல். மை காட், ப்ளீஸ் உட்காருங்க. ஏன்பா என்னது ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்த வசூல் பண்ண போறியா? சர்டிபிகேட் சார். அனுமார் கொடுத்ததா? நான் படிச்சதுக்கு சர்டிபிகேட் சார். அதே கையில வச்சுக்க, கொடுத்துரு. மை காட், நீங்க பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கீங்களே, மார்வெலஸ். ஆமா, நீங்க வேற வேலை எதுக்குமே ட்ரை பண்ணலையா? இல்லைங்க, அடிமையா ஒரு மனுஷன்கிட்ட வேலை பார்க்கறது எனக்கு பிடிக்கல. அதனால ஆஞ்சநேயரே அபயம்னு இருந்துட்டேன். ஜெய் ஆஞ்சநேயா. ஆனா எங்க அப்பாவோட தொந்தரவு தாங்காமலும் எங்க அம்மாவோட கண்ணீரை துடைக்கிறதுக்காகவும் இந்த வேலையில சேர்றதுக்கு அக்செப்ட் பண்ணி வந்திருக்கேன். ஜெய் ஆஞ்சநேயா. ஏமா கீதா, இப்ப இவன் வேலை விஷயமா என்ன பண்ணலாம்? கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா. ஏன் சார், சாப்பிட்டீங்களா? இல்லைங்க, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நேரா இங்கதான் வரேன். திங்கிறதுக்கா? கண்ணாயிரம், அம்மா, அவருக்கு சாப்பாடு போடு. இன்னைக்கு என்ன சமையல்? சிக்கன் குருமா, லெக் பீஸ் ஃப்ரை பண்ணிருக்கேம்மா. சிக்கனை ட்ரை பண்றது, உள்ள போய் ஒரு வெட்டு வெட்டுறது. ராமாஞ்சநேயா, ராமாஞ்சநேயா. ஏன்? நான் பியூர் வெஜிடேரியனுங்க. பட் உன் ஃபேமிலி நான் வெஜிடேரியன் ஆச்சே. நான் ஆஞ்சநேய பக்தன். என்னைக்கு நான் தீட்சை வாங்கிட்டேனோ அன்னில இருந்து நான் பியூர் வெஜிடேரியன் ஆயிட்டேங்க. ஜெய் ஆஞ்சநேயா. அப்ப நீ நித்திய பிரம்மச்சாரியா இருக்கணுமே, கல்யாணம் பண்ணிக்க கூடாது. நீ எப்படி? இன்னைக்கு வரைக்கும் நித்திய பிரம்மச்சரியா தான் இருக்கேன். பெண்களை பார்க்க மாட்டேன், நினைக்க மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அந்த ஹனுமார் சந்நிதியில சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். கண்ணாயிரம், அம்மா. இவர் நம்ம அவுட் ஹவுஸ் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி. சரிம்மா. முதல்ல அவருக்கு சாப்பாடு போடு. சரி. ராமகிருஷ்ணா, எழுந்து போய் சாப்பிடுப்பா. நீங்க எல்லாரும் சாப்பிடாம நான் மட்டும் தனியா எப்படிங்க சாப்பிட முடியும்? நாங்க ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தோம், சாப்பிட்டுட்டே வந்துட்டோம். அந்த பார்ட்டியில வள்ளிப்பழ பச்சடி போட்டாங்க பாரு, பலாப்பழ பச்சடி போட்டாங்க பாரு, அவ்வளவு டாப்பு. நீ போப்பா, இவன் வாயை திறந்தா ஜந்துக்களா உதிரும். போ. அடடடடா, என்ன அடக்கம், என்ன ஒடுக்கம், ஏதோ ஒரு நடுக்கம் இருக்கத்தானே செய்யும். ஆஞ்சநேயா, உன் பேரை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, என்ன மன்னிச்சிரு. எல்லாம் உனக்காக தான். ராமகிருஷ்ணனும் ராஜாவும் ஒரே ஆளுதான்னு கீதா சந்தேகப்பட்டாள்னா அதை தெரிஞ்சுக்க அவ ட்ரை பண்ணுவாளா இல்லையா? நிச்சயமா ட்ரை பண்ணுவா. இந்த விஷயம் நமக்கு தெரியாம இருந்தா வசமா மாட்டிக்குமா இல்லையா? சொல்லேன்டா. ஆமா. அதனால அப்படி ஒரு சான்ஸ் கொடுக்காம நாமே சந்தேகப்படுற மாதிரி செட்டப் பண்ணி நடிச்சா அவ வாயாலே ராமகிருஷ்ணன் வேற ராஜா வேறன்னு சொல்லிடுவா இல்லையா? அப்புறம் நமக்கு கவலையே இல்ல. பாக்குறதுக்கு படு பேக்கு மாதிரி இருந்தாலும் ஓ மூலையும் வேலை செய்யுது, பரவாயில்லையே. ஷோ கேஸ்ல ஒண்ணு இல்லைனாலும் கோடவுன்ல நிறைய வச்சிருக்கிறேன். Thank you. என்னம்மா பாக்குற? அங்க பாருங்க மாமா, இவ்வளவு காலையில எந்திரிச்சு பூஜை பண்றாரு. நாமெல்லாம் இப்பதான் எழுந்திரிச்சோம். இவனை பார்த்தா இவன் ஒரு ருத்ராட்ச பூனையா இருப்பானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. மெதுவா பேசுங்க. பூனை பண்ற பூஜையில கரடி விட வேண்டாம், போயிடுவோம். இந்த முகத்தை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியா இருக்குது. இத நினைச்சு ராத்திரி பூரா நான் தூங்கல. புழுதரா, நேற்று ராத்திரி இவன் விட்ட கொரட்ட சத்தத்துல நான் தான் தூங்கல. Shut up. இவன் ராமகிருஷ்ணன் இல்ல, ராஜா. What do you mean? சொராமீன் டான்சர் ராஜா. உங்ககிட்ட வாலாட்டி பார்த்தா நடக்கல, அதனால இந்த வேஷத்தோட இந்த வீட்டுக்குள்ள புகுந்திருக்கிறான். அப்பா. கீதா, ஏண்டா குழந்தைய போட்டு இப்படி குழப்பற? இன்னும் கொஞ்ச நாள் நீ இங்க தங்கின, அப்புறம் என்னையும் பாய புறாண்ட வச்சிருவேன். Shut up. நீ என்னமா சொல்ற? எஸ், அங்கிள் சொல்றதா கரெக்ட். கீதா, இவன் சொல்றத நம்பாத. ராமகிருஷ்ணன் என் ஃப்ரெண்டோட மவன். சிபாரிசு லெட்டர் அனுப்பிச்சது என் ஃப்ரெண்டு தான். கீதா, உலகத்துல ஒருத்தர மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இவன் தான் அந்த 7வது மனிதனோ என்னவோ. எஸ், அப்பா சொல்றதா கரெக்ட். ம். இந்த ஆள் ராஜா இல்ல,
அந்த ஆள் பார்வை என்ன, ஸ்டைல் என்ன, ஆளை முழுங்குற மாதிரி பாப்பான். பாவம், இவரை நீ ஏறெடுத்து கூட பார்த்ததில்ல. இவ்வளவு பக்தியா இருக்காரு. இவரை போய் சந்தேகப்படுறீங்களே? ஓஹோ, என் வார்த்தையில நம்பிக்கை இல்லையோ? நான் ப்ரூஃப் பண்ணி காட்டிட்டா? எப்படி? இன்னைக்கே ராஜாவோட டான்ஸுக்கு போவோம். அங்க ராஜா ஆடல, இவன் தான் ராஜா. ஓகே? ஓகேன்னா என்ன தெரியுமா? ஓவரா குழப்பிட்டேங்கிறான். என்ன பூஜை கூடியோட கிளம்பிட்ட கோயிலுக்கா? இல்ல, ரேஷன் கடைக்கு போய் கூடையில கிருஷ்ணாயில் வாங்கிட்டு வரப்போறான். என்ன அசட்டுத்தனமான கல்லியெல்லாம் கட்டுக்கிட்டு? மூடுறா வாய மூடுறா. தண்டம் கோதண்டம். நீ என்ன சொல்லி வச்ச மாதிரி வர்ற? ஆமா, கோயில் வாசல்ல தான் அர்ச்சனை தட்டெல்லாம் விற்பாங்களே, நீ என்ன வீட்டுல இருந்து செட்டப்பா போற? இது என்ன ஒத்த தேங்காய்? தேங்காய் இங்கே இருக்கு, எதுக்கு வாங்கணும்? மத்தெல்லாம் கோயில்ல போய் வாங்கிக்கலாம்னு நம்ம கண்ணாயிரம் கொடுத்தாரு. இந்த பையன் நம்ம கூட வரானா? எங்க சார்? டிஸ்கோ டான்ஸ். ஐ எம் சாரி சார், அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் வந்து பழக்கம் இல்ல. வாங்கின டீட்டெயில் என்ன வருது? பிளாக்ல வச்சுட்டா போச்சு. உம்புதி உன்னை விட்டு போவாத அல்ப. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நவத்தாதீங்க ப்ளீஸ். ஏண்டா அவனை படுத்துற? இப்பவே மணி 6 ஆச்சு. நாம ஸ்ட்ரைட்டா ஹோட்டலுக்கு போவோம். இவன் எப்படி கோயிலுக்கு போறான்? இவன் அங்க வரதுக்கு சான்ஸ் கிடையாது. நாம வந்த உடனே இவன் எப்ப திரும்பினான்னு விசாரிச்சுட்டா போச்சு. ஓகே, வாட் கன்ஃபியூஷன்? நோ கன்ஃபியூஷன் அங்கிள். டைம் ஆச்சு, புறப்படலாம். அப்ப கோரா கோயிலுக்கு சரிதானே? ஏமா உன் வண்டியா? ஆமா. பஞ்சரம்மா. பஞ்சரா? ச்சே. கீதா, என்னம்மா நீ பாட்டுக்கு போற? கீழே இறங்கி வா. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். நோ 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 நோ, எதையும் சூட்டோட சூடா முடிக்கணுமா? என்னடா சொல்ற? இந்த வீட்டுல இருக்கானே ஒரு பையன், தன் காதல மட்டும் பூ வச்சிருக்கானா, நமக்கும் வைக்கிறதுக்கு ட்ரை பண்றானான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீ தானடா சொன்ன? ஆமாமா, மறந்தே போயிட்டேன். ராமகிருஷ்ணா, டேய் பையன் சொல்லி வச்ச மாதிரி வர்றான் பாத்தியா? அப்ப ஆஞ்சநேய பக்தா, எப்ப கோயில் இருந்து வந்த? ஏன் சார்? கேட்ட கேள்விக்கு பதில். நான் 7:30 மணிக்கே வந்துட்டேன் சார். அத நான் நம்பணுமா? அது உங்க இஷ்டம் சார். தெனாவட்ட பாத்தியா? தம்பி, இந்த அகட விகட அகராதி பேச்செல்லாம் வேண்டாம். ஐயா கேட்கிற கேள்விக்கு ஆணி அடிச்சா மாதிரி பதில் சொல்லணும். என்ன சார் இது? கோர்ட்ல குற்றவாளி கூண்டுல நிக்க வச்சு கேள்வி கேட்கிற மாதிரி கேக்குறீங்களே. கணாயிரம், நான் எத்தனை மணிக்கு வந்தேன்னு சொல்லு. அவரு அப்பவே வந்துட்டாருங்க. அங்கிள், என்னம்மா? நான் சொன்னது ப்ரூவ் ஆயிடுச்சுல்ல? யூ ஒன். ஓகே, எனக்கு தூக்கம் வருது, ப்ளீஸ். பை தி பை, அப்பா, மிஸ்டர் ராமகிருஷ்ணனுக்கு நம்ம ஆபீஸ்ல அப்பாயின்மெண்ட் போட்டாச்சு. நாளையில இருந்து வேலைக்கு வரணும். ஓகே? பட்டு ஓகே. தேங்க்யூ வெரி மச் மேடம். ஐ எம் மோஸ்ட் obliged. நீங்கம்மா கோச்சுக்கோங்க. கரெக்ட்டா கொண்டு Good morning. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். எஸ். வணக்கம்மா. எஸ். குட் மார்னிங் மேடம். எஸ். Meet Mr. Ramakrishnan. குட் மார்னிங் சார். My new secretary. குட் மார்னிங் சார்.
வணக்கம் 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 வணக்கம். ஆஞ்சநேயா, எல்லாத்தையும் நல்லபடியா நீதான்ப்பா முடிச்சு வைக்கணும். டேய், நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் தெரியுமில்ல, அவன் லோலோன்னு அலைகிறாளுங்க. கண்ணில் மாட்டினியோ சாயம் படுத்துரும். ஏண்டா முண்டகளா, ஊரோட போயிட்டான்னு ஏதாவது சொல்லி தொலைச்சிருக்க கூடாது. உங்க மாமா பெங்களூர்ல இருந்து வந்து ஒண்ணு கூட்டிட்டு போனதாகவும், அவர் பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாம்பேல இருக்கவங்க ஆபீஸ் நீ பாத்துக்கிட்டு இருக்கிறதாகவும் புரடா விட்டுட்ட. இது அவங்க நம்பிட்டாக்க தெரியுமோ? ஆனா ஒண்ணு, உன் குண்டு காதலி ரஞ்சனி இருக்கால, அவன் மட்டும் இதை நம்பல. டேய், இந்த ரோலர் கண்ணில் மாத்திர நீ மாட்டினியோ சட்னி. நீ ஓடி அவனை பிடிக்க போறியா? ஏமா இது நடக்கிற காரியமாது? ஏமா சிரமப்படுறேன்? ராஜாவேதான். அட பாருங்களா, போய் சொல்லி வழியா மறைக்கிறீங்களா? அது ராஜா இல்லம்மா. போய் போய், அது ராஜாவேதான். ரெண்டு கண்ணால பார்த்தேன். நானும் ஒன்ன மாதிரி தான் ராஜாவை நினைச்சுக்கிட்டு பக்கத்துல போய் பார்த்தேன். பார்த்தா வேற எவனோ ஒருத்தன் அதே ஜாடையில காதுல பூவை சுத்திக்கிட்டு அசிங்கமா இருக்கான். நம்ம ராஜா என்ன அழகு, என்ன பர்சனாலிட்டி, இந்த பயல போய் ராஜாங்கிறிய. ஆமா, இவர் எப்படி ராஜா மாதிரியே இருக்காரு? இது ராஜா உங்க அப்பங்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. What is this nonsense? டெண்டர் கொட்டேஷன் ஃபைல். That I know. என்ன பேத்துலுது? என்ன சொல்றீங்க? நீங்க டெண்டர் செலக்ட் பண்ணிருக்க லட்சணத்தை சொல்றேன். இத பத்தி டீடைல்ஸ் அந்த ரிப்போர்ட் ஃபைல்ல இருக்கு. அத படிக்கிறதுக்கு நேரம் இல்ல. Come on, explain to me. இந்த வேலைக்கு ஒரு கம்பெனி 5 லட்சத்துக்கும், இன்னொரு கம்பெனி 6 லட்சத்துக்கும், மூணாவது கம்பெனி 7,35,000க்கும் கோட் பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க 5 லட்சத்துல முடிக்க வேண்டியதை விட்டுட்டு ஹை கோட்டேஷனை செலக்ட் பண்ணிருக்கீங்க. வித்தியாசம் 2,35,000. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நான் மார்க்கெட்ல இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தேன். இந்த வேலையை செய்யறதுக்கு நிச்சயம் 7 லட்சம் ஆகும். 5 லட்சத்துல செய்யறவன் 2 லட்சம் நஷ்டப்பட்டு செய்வானா? அப்படி செஞ்சாலும் இந்த வேலையோட குவாலிட்டியை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் செலக்ட் பண்ணிருக்கிற கம்பெனி பெரிய ரெப்யூட்டட் கன்சர்ன். மேடம், அவங்க 35,000 ரூபாய் லாபத்தை எதிர்பார்த்து தான் இந்த கொட்டேஷன் அமைச்சிருக்காங்க. தொழில்னா லாபம் எதிர்பார்க்கறது நியாயம் தானே. அதனால தான் இந்த கம்பெனியை நான் செலக்ட் பண்ணேன். இட்ஸ் ஒன்லி a suggestion, not my decision. That's all. Excellent. Marvelous. He is super intelligent. அப்பா, இப்படி ஒரு 1000 அறிவாளிகள் நம்ம இந்தியாவில இருந்தா இந்தியாவே அமெரிக்கா ஆயிடும்பா. தப்பி தவறி அப்படி ஆயிடக்கூடாதுன்னு தான் இவன் இருக்கிறான். இங்க என்ன வாழுது? இத பார், புஸ்தகம் தலைகீழ. ஐயோ அப்பா, அறுக்காதீங்க. அவர் நம்ம ஆபீஸுக்கு கிடைச்சதே ஒரு வரப்பிரசாதம்பா. ஓவரா சத்தம் போட்டு பேசாதம்மா. அவன் காதுல விழுந்துச்சுன்னா இன்கிரிமெண்ட் கேட்க போறான். என்னங்கடா, தீச்சட்டியை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு திருவிழால ஆடுற மாதிரி ஆளுக்கால அவனை தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. அப்படி என்ன அவன் கிழிச்சிட்டான்? மாமா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. சும்மா காரணம் இல்லாமயே ஒரு மனுஷன் அப்படி வெறுக்கிறீங்க. உங்களுக்கு அவரை கண்டாலே பிடிக்கல. எஸ், ஐ டோன்ட் லைக் ஹிம். இப்போ எனக்கு பிடிச்சா என்ன ஆக போகுதுன்னு கேக்குறியா? ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் தி லைன். இத பாருமா, உனக்கு பிடிச்சா சரி சரி. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நாளைக்கு ஹனுமார் ஜெயந்தி. நான் வழக்கமா அந்த பூஜையை என் வீட்லயே கொண்டாடுவேன். அப்போ ஊருக்கு போகணுங்கிறியா? அது இல்ல சார், ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, லீவ் போட முடியாது. அதனால என்னோட பூஜையை நம்ம வீட்லயே வச்சுக்கலாம்னு. தெய்வ காரியம், தாராளமா செய்யுங்க. நாங்களும் அதுல கலந்துக்கிறோம். சீக்கிரமேவ விவாக பிராப்திரஸ்து. ஆஞ்சநேயரை கும்பிட்டா கன்னி பெண்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும்னு சொல்லுவாங்க. வாழ்க. என் தரவையெல்லாம் கொட்டி கிளறி புளிஞ்சிருக்க வேணான்னு சொல்லப்படாது. இன்னும் கொஞ்சம் என் கண்ணு இல்ல. கடைசி வரைக்கும் இப்படியே ஆசையா இருப்பியா? சந்தேகப்படுறியா? சத்தியமா நீதான் எனக்கு எல்லாம். பாத்துக்கிட்டே இரு, எவ்வளவு சீக்கிரமா தாலி கட்டுறேன்னு. நிஜமாவா? ஏன் கழுத்துலயா? பின்ன உங்க அம்மா கழுத்துலயா? உன் கழுத்துலதான். உன்னை தாலி கட்டாம வச்சுக்க போறேன்னு நினைச்சியா? அப்படி செய்யறதுக்கு நான் என்ன பெரிய மனுஷனா? கோச்சுக்காதையா, ஏதோ சந்தோஷத்துல சொன்னா. ஐயோ, பேசி பேசி நேரத்தை வீணாக்காத. ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நாம 2 பேரும் தனிமையில விடிய விடிய பேசலாம். இந்த சாப்பிடு.
வேண்டையா வேண்டையா கண்ணு இல்ல கண்ணு இல்ல செங்கமலம் செங்கமலம் ஏன் ஓடுறா செங்கம ஏண்டி காதலிக்கிறேன்னு என்கிட்டயே சொல்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? இதுவே வேறொருத்தி நேரம் செஞ்சிருந்தா அவளை வேலை விட்டே தூக்கி எறிஞ்சிருப்பேன். சின்ன வயசுல நீங்க வளர்ந்தவளாச்சேன்னு இப்போ உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம லட்சுமி பாத்தியா? அவளை பார்த்து கூட உனக்கு புத்தி வரல? அவர் ரொம்ப நல்லவருமா, என்ன கட்டிக்கிறதா சத்தியம் கூட பண்ணிருக்காருமா. ஓஹோ, இத நம்பித்தான் நீ இந்த அளவுக்கு நடந்துக்கிட்டியா? ஆம்பளைங்க எல்லாம் ஆசை கட்டிதான் நீ மோசம் செய்வாங்க. கொஞ்சம் ஏமாந்தா அவங்க ஆசையை தீர்த்துக்கிட்டு எச்சில் இலைய தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இந்த எச்சி இலைக்கு தெரு நாய்ங்க தாண்டி போட்டி போடும். இத பாரு, ஒவ்வொரு பொண்ணும் தன் கணவன் மட்டுமே சாப்பிடுற எச்சில் தட்டா இருந்துடலாம். ஆனா எச்சில் இலையா தாண்டி இருக்க கூடாது. அம்மா, நான் அப்படிலாம் ஏமாற மாட்டேமா. ஷட் அப். ஏண்டி, நாளைக்கு உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்களடி பதில் சொல்லணும். இத பாரு, இனிமே இந்த மாதிரி நடந்துக்கிட்ட நான் பொல்லாத விளையாடுவேன். ஜாக்கிரதை. சார், முதல்ல அந்த கணக்கு கணக்கு தீட்டு இப்பவே வெளியில அனுப்பிச்சிருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ஒண்ணு சேர்ந்த உள்ளங்களை பிரிக்க முடியாது. அதனால அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உடலால கேட்டாலும் உள்ளத்தால கேட்டாலும் ரெண்டும் ஒண்ணுதான் நான் நினைக்கிறேன். ஜீசஸ் சொல்லிருக்காரு, நீ ஒருத்தனை மனதால் நினைத்தாலே அவனுடன் விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஜீசஸ் ராமாஞ்சநேய ஜெயம், ராமாஞ்சநேய ஜெயம். அங்க பாத்தியா, தனியா ஒரு சிட்டு அள்ளிடுவோம் மச்சி. டக்கரா இருக்குடா. வா. Joy, a beautiful darling. No baby, no. What a silky hair. என்ன ஷாம்பு யூஸ் பண்ற? அங்க பாருங்க, ஏதோ கலாட்டா நடக்குது. வாங்க வேடிக்கை பார்ப்போம். ஐயோ, நம்ம சின்னம்மா காரு. அங்க பாருங்க, நம்ம சின்னம்மா தான். ஜெய் ஆஞ்சநேயா. சௌக்கியமா? சௌக்கியம். ஒரு முக்கியமான விஷயம், அங்க பாரு. ரொம்ப தேங்க்ஸ். என்ன தலையில ரத்தம்? இல்ல, வாங்க டாக்டர் கிட்ட போலாம். சின்ன காயம் தாங்க, பரவாயில்ல. பரவாயில்ல, வாங்க வாங்க. வேணாங்க, ப்ளீஸ் வாங்க. இந்த சாது மனுஷன் சண்டை போட்டாரா? என்னால நம்பவே முடியலையே. நேர்ல பாக்கலன்னா நான் கூட நம்பிருக்க மாட்டேக்கா. ஆக்ரோஷத்தோட அவர் போட்ட சண்டை பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும்க்கா. அவர் பிசினஸ்ல மட்டும்தான் எக்ஸ்பர்ட் நினைச்சேன். ஆனா இன்னைக்குதான் தெரிஞ்சது, டோட்டலா பார்த்தா அவர் ஒரு சூப்பர் மேன். ஆமா, கண்ணாடி கிட்ட சொல்லி அவருக்கு மிளகு குழம்பும் ரசம் வச்சு சாப்பாடு போடுங்க. சரிம்மா. அப்பா, அங்கிள், விஷயம் தெரியுமா? ஓ, தெரியுமே. நாங்க தான் நீ பேசுறத கேட்டுட்டே வந்தோமே.
அடி பலமா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. என்னமோ நெத்தியில பிளாஸ்டர்ல இன்டு மார்க்ல ஒரு குறி போட்டிருந்தா. அவர் என்ன சினிமா ஹீரோவா? 4 பேரோட சண்டை போடும்போது அடிபடாம வரதுக்கு? சண்டைன்னா அடிபடதான் செய்யும். நல்ல வேலை கபாலத்துக்கு வந்தது கேப்போட போச்சு. இவன் பனாதி மாதிரி ஏதாவது ஒரு புது பழமொழி சொல்லுவான். அதை நீ கேரே பண்ணாத. போய் ரெஸ்ட் எடுத்துக்க போ. என்ன தண்ணியா? ஷட் அப். கீழே வா சொல்றேன். இப்படி உட்காரு. என்ன? கீதா நம்ம வலையில விழுந்துட்டா. எந்த வலையில? பெருச்சாளி வலையில. அடிச்சி நம்ம பிளான்ல இல்லாத தெருச்சண்டையில அவ மனசு மாறி போச்சு. டேய், அந்த பையனை எப்படி புகழ்ந்து பேசுறா பாத்தியா? நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆக திருச்சண்டையில் ஒரு திடீர் திருப்பம். இதுதான் நல்ல சந்தர்ப்பம். நீ உடனடியா மாடிக்கு போய் அவகிட்ட மேரேஜ பத்தி பேசி பாரு. நாம தாம்பூலத்தை மாத்திக்கலாம். மாத்திக்குவோம். ஆனா எனக்கு ஒரு சின்ன குழப்பம். என்ன? இந்த பைய பேரு ராஜா, ஆனா சர்டிபிகேட்ல ராமகிருஷ்ணன் போட்டிருக்குதே, எப்படி? ராமகிருஷ்ணன்ற பேர் தான் ஒரிஜினல் பேரு, ராஜான்றது செல்ல பேரு. ஓஹோ, எனக்கு இன்னொரு குழப்பம். இன்னொரு குழப்பம் யாருக்காவது இங்க வந்தா இந்த வீட்டுல ஒரு கொலை விழும். அது நீதான். மரியாதையா மாடி போ. கீதா, அம்மா கீதா. இது வந்துட்டேன்ப்பா. ஒரு முக்கியமான விஷயமா பேசலாம்னு வந்தேன். அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் புரியல. என்கிட்ட என்னப்பா தயக்கம்? அத தயக்கம்னு சொல்ல முடியாது. ரொம்ப பச்சையா சொன்னா பயம்னு தான் சொல்லணும். பயமா? என்கிட்டயா? என்னப்பா விளையாடுறீங்களா? விஷயத்தை சொன்னா உனக்கு கோபம் வரும், கூச்சல் போடுவேன், 4 பேர் காதுல விழும், அசிங்கமாயிடும். அதனால தான் முன்னெச்சரிக்கையா கதவை சாத்திட்டேன். எனக்கு புரிஞ்சு போச்சுப்பா. நீங்க என் கல்யாணத்தை பத்தி பேச வந்தீங்க, ரைட்? கரெக்ட். நான் தான் கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லிட்டேனே. அப்புறம் ஏன் இப்படி வீணா சிரமப்படுறீங்க? இது என் கடமைம்மா. மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சா நிச்சயமா நீ ஒத்துக்குவ. ஐ சி. மாப்பிள்ளை யாரு? நம்ம ராமகிருஷ்ணன் தான்மா. வாட்? ஆமாமா, வெரி குட் பாய். இவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை நமக்கு கிடைக்காது. அதோட அவன் நமக்கு தூரத்து உறவு வேற. ஏமா கீதா, நீ என்ன சொல்ற? ஏன்பா, இதுக்கு அவர் சம்மதிச்சிட்டாரா? நோனோ, உன் சம்மதத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்கிட்ட நான் பேச போறேன். அதானே கேட்டேன். தப்பி தவறி கூட அவர்கிட்ட கேட்டுடாதீங்க. அப்புறம் அவர் இந்த ஊரை விட்டே போயிடுவாரு. ஒருவேளை நான் சம்மதிச்சாலும் கண்டிப்பா அவர் சம்மதிக்க மாட்டார். அவனை நான் சம்மதிக்க வைக்கிறேம்மா. வேண்டாம்ப்பா, அவர் போயிட்டா சஃபர் பண்றது நம்ம கம்பெனி தான். ஒரு பெரிய திறமைசாலி கிடைச்சிருக்காரு. அதை கெடுத்துறாதீங்கப்பா. கீதா, நான் வந்து அப்பா, அக்காவை நினைச்சு பாத்தீங்களா? அது வாழா வேட்டியா வீல் சேர்ல உட்கார வச்சுட்டு நான் எப்படிப்பா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இனிமே என் கல்யாண பேச்சு எடுத்தீங்க அப்புறம் நான் இந்த வீட்டை விட்டே போயிடுவேன். என்னடா பெருசா கோச்சிக்கிற? பின்ன நான் அப்பவே சொன்னேன். மெதுவா மெதுவா பேசுடா. பின்ன நான் அப்பவே சொன்னேன், எனக்கு இந்த கிருஷ்ணர் பக்தர் வேஷம் போட்டு விடுங்க, நிறைய லீலைகள் பண்ணலாம்னு. எனக்கு இந்த அனுமார் பக்தர் வேஷம் போட்டு விட்டீங்க. இப்போ இந்த வேஷமே எனக்கு எதிரே ஆயிடுச்சு. சரி, கால்குலேஷன்ல கொஞ்சம் தப்பு நடந்து போச்சு. அதுக்காக பெரிய மனுஷங்கிற மதிப்பு இல்லாம எடுத்தேன் தொடுத்தேன்னு பேசுறியே. மாமா, இந்த ஏமாத்தத்தை என்னால தாங்க முடியல மாமா. அறிவு கெட்டவனே, இந்த இடத்துலதான் சைக்காலஜி பார்க்கணும். உன்னாவோ பிடிக்கலன்னு சொன்னாளா? இல்ல. அப்ப 75% ஓகேவா? நீ பொறுமையாயிரு, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். பொறுமை? இனிமே அதுக்கு ஏது பெருமை? என்ன அனுமார் புது கவிதை பாடிட்டு போது? வாழை வெட்டுறேன், எப்படி வெட்டணுமோ வெட்டுறேன். சும்மா யாராவது மங்களத்தம்மா கூப்பிடுறாங்கய்யா. வரட்டுமா? என்னடா இது? கதவை தாப்பா போட்டு வாடா. என்னடா இது கோலம்? இறங்குடா கீழே. இல்ல, நான் சாக போறேன். அதான் கழுத்துல கயத்தை மாட்டிக்கிட்டு உயிரை எழுதிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. இல்ல, கதை என் கண்ணீர் கதை.
அப்பா, நல்ல சமயத்துல நாம வந்தோம். இல்லன்னா இவன் சாவரத்தோட நம்மையும் சேர்த்துல மாட்ட விட்டுருப்பான். டேய் கண்ணா, ஏண்டா இந்த அவசர முடிவுக்கு வந்த? இந்த வயசான காலத்துல மாமாவை அனாதையா விட்டுட்டு போக பாக்குறியா? நீ தொங்கறதுக்கு வாழற வீடு ஏன் வீடு தான் கிடைச்சதா? எங்கயாவது பாழும் மண்டபத்துல போய் வவ்வால் மாதிரி தொங்கறதானே மூதேவி. டேய் கோதண்டம், தப்பா நினைச்சுக்காதடா. டேய் கண்ணா, நீ தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு என்னடா கஷ்டம் ஏற்பட்டு போச்சு? கீதா இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி கல்யாணத்துக்கு சான்ஸே இல்லை. அதனால அவன் நினைவுல சாகரதா முடிவு பண்ணிட்டேன் மாமா, முடிவு பண்ணிட்டேன். தெய்வீக காதலா போடா. உன் மாமா என்னைக்குமே தோத்ததில்லடா, ஜெயிச்சு காட்டுறடா. பிரமாதமான பிளானோட வந்திருக்கோம். சக்சஸ்ஃபுல் பிளான். இதுல கவராத இந்திய பெண்ணே இருக்க முடியாதுடா. குறிப்பா தமிழ் பொண்ணு இருக்கவே முடியாது. நிஜமாவா? ஏய், இது பரம ரகசியம். பகல்ல அக்கம் பக்கம் பார்த்து பேசு, ராத்திரில அது கூட பேசாதேன்னு சொல்லி இருக்காங்க. சோகத்துக்கு கூட காது இருக்கும். எந்த கழுதியாவது ஒட்டு கட்டுக்கிட்டு இருக்க போறான்? சொல்லேண்டா சாம்பு. இறங்கி வாடா. பழனிக்கு புறப்பட்டு இருக்கோம். என்னது பழனிக்கா? என்கிட்ட சொல்லவே இல்ல. நாங்க 2 பேரும் போய் திரும்பி வர்றப்போ பெரிய டென்ட்ல உனக்கு பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு வரோம். குளுக்காதரா கொட்டிட போகுது. என்னப்பா இது? இன்னைக்கு நம்ம கம்பெனி டைரக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி வைக்கிறாங்க. அதுக்கு நீங்க வரணும்னு சொன்னேன்ல, மறந்துட்டீங்களா? ஆமா, மறந்தே போயிட்டேன். ஏண்டா பழனிக்கு நாளைக்கு போய்க்குமா? ஏண்டா மிதிக்கிற? தெய்வ காரியத்தை தள்ளி போட்டா பாவமடா பாவம். ஆமாமா, தெய்வத்தோட கோபம் மனிதனுக்கு சாபம். இது வழக்கமான பார்ட்டி தானே, என்ன விட்டுட. அது இல்லப்பா, இன்னைக்கு நம்ம ராமகிருஷ்ண சார பாராட்ட போறாங்க. அதுக்கு தான் இந்த பார்ட்டி. ராமகிருஷ்ண சாரா? அவருக்கு பாராட்டா? அப்படி என்ன அவர் கிழிச்சாரு? அப்பா, அவர் ஐடியா படி செஞ்ச பிசினஸ் சக்சஸ் ஆகி நம்ம கம்பெனிக்கு 200% லாபம் வந்திருக்கு. என்னது, நம்ம கம்பெனி? ஆமா. ஏன்டா இழவு கொட்டுற? உன் கம்பெனியை பத்தி உனக்கே தெரியாதா? ஆமாமா, நீ கூட சொன்னல, நான் மறந்துட்டேன். ஏண்டா இன்னைக்கு பார்ட்டி அட்டெண்ட் பண்ணிட்டு நாளைக்கு மலை ஏறிடுவோமே. மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்கினா கரைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. உன்னை நம்பி போனா கரையிலேயே கரைஞ்சிடுவோம். அடே, வேலாயுதத்துக்கிட்ட வேலை வச்சுக்கிட்ட வேல் பறக்கும். வேண்டாம் வேண்டாம், கடவுளோட இருக்கு காம்ப்ளிகேஷன்ஸ். ஏமா, நீ தான் இப்ப நம்ம கம்பெனிக்கு எம்டி ஆச்சே, நீ அட்டெண்ட் பண்ணாலே நான் அட்டெண்ட் பண்ண மாதிரி தான். ஏண்டா அப்போ புறப்படுறா. தந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. நோ தேங்க்ஸ். ஏமா, அப்பா வரல? அப்பா பழனிக்கு போயிருக்காரு. சாப்பிடலையா? தேங்க்ஸ், எனக்கு பழக்கம் இல்ல. சார், how about you? நான் சத்தியம் பண்ணது ஆஞ்சநேயர் கோயில். சார், சாப்பிடுங்க சார். நான் ஆஞ்சநேயர் கோயில் இல்ல. பாய், 2 1 minute. என்ன கீதா, உன்னை இப்பெல்லாம் வெளியில பார்க்கவே முடியறதில்ல? அவர் ரொம்ப பிஸி போல இருக்கு. எடுத்துக்க. சாப்பிடுறீன்னா? சாரி, எனக்கு ஹாட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பிடிக்காது. பாட்டு என்னடி, சும்மா சாப்பிடு. நீ கூட சாப்பிடுற? பெரிய பிகு பண்ணிக்கிறா. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை சாப்பிடாம விட போறதில்ல. அது இந்த கீதா கிட்ட நடக்காது. பார்க்கலாமா? பார்க்கலாண்டி. உங்களுக்கு மிஸ்டர் ராமகிருஷ்ணன் இன்ட்ரோடியூஸ் பண்ணல சார்? 1 minute. மீட் மிஸ்டர் ராமகிருஷ்ணன். இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், கம்பெனி டைரக்டரோட ரிலேஷன். வணக்கம். வணக்கம். நீங்க பேசிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். வீட்டுல அக்கா எப்படி இருக்காங்க? ஆமா, நான் கூட கேட்க நினைச்சேன். எப்படி இருக்காங்க? ஓ, ஷீ இஸ் ஆல் ரைட்.
feeling well. நான் வரேன். ஐயோ தலை வலிக்குதே. மை காட், எனக்கு என்ன ஆச்சு? என் ட்ரெஸ் எல்லாம் காணோம். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆம்பளை ட்ரெஸ். மிஸ்டர் ராமகிருஷ்ணன், அந்த பக்கம் திரும்புங்க, அந்த பக்கம் திரும்புங்க. ஆஞ்சநேயா, உனக்கு துரோகம் நடந்துருச்சு. இந்த பாவத்தை நான் எப்படி போக்குவேன்? நித்திய பிரம்மச்சாரியா இருப்பேன்னு உன் சன்னிதியில சத்தியம் பண்ணனே. இப்ப எல்லாம் போச்சு. மிஸ்டர், கடவுளே, உலகத்துல ஆம்பளைங்க தான் பொம்பளைங்களை பலாத்காரமா கெடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஆம்பளைனா எனக்கே இந்த கதியா? ஆஞ்சநேயா, தினம் உன்னை பூஜை பண்ணதுக்கு இதான் பலனா? மிஸ்டர் ஷட் அப். நீங்க இப்படி ஏன் ரூம்க்குள்ள வந்தீங்க? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? என்னங்க இது? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுறீங்களா? நேற்று ராத்திரி நடந்ததா யோசிச்சு பாருங்க. முருகா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எப்படிங்க புரியும்? கண்ணு முடி தெரியாம குடிச்சுட்டா என்ன செஞ்சவங்கன்னு எப்படிங்க புரியும்? எங்க குடிச்சா பொம்பளைகளை கூட மொட்டத்தனம் வந்துரும்னு நேற்று ராத்திரி தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன பாருங்க, என் மூஞ்ச பாருங்க, என் கோலத்தை பாருங்க. சும்மாவா சொன்னாங்க குடி குடிய கேட்கொண்டு? குடிச்சனா? நானா? மிஸ்டர், அபாண்டமா சொல்லாதீங்க, அப்புறம் நான் பொல்லாத விளையாடுவேன். பார்ட்டில உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்த உங்க சிநேகிதிங்க என்ன ட்ரிங்க்ஸ் குடிச்சாங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஹாட் ட்ரிங்க்ஸ். உங்களையும் சாப்பிட சொன்னாங்கல்ல? சாப்பிடுறதில்லன்னு சொல்லிட்டேனே. கூல் ட்ரிங்க்ஸ் தானே குடிச்சேன். உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க ட்ரிங்க்ஸ் குடிக்கலைங்க. உங்க சிநேகிதிங்க உங்களுக்கு தெரியாம சதி பண்ணி ட்ரிங்க்ஸ மாத்திட்டாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்புறமா வீட்டு கிளம்புறப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொன்னீங்க? நான் சொல்றேன், டயர்டா இருக்கு, தூக்கம் வருது, கிளம்புறேன்னு சொன்னீங்க. இப்ப ஞாபகம் வருதா? ப்ளீஸ் கொஞ்சம் கொஞ்சம் எனக்காக ஞாபகம் பண்ணி பாருங்க. நான் தான் போதையில அப்படி நடந்துக்கிட்டேன்னா நீங்க ஆம்பளை தடுத்துருக்கலாம் இல்லையா? எவ்வளவோ கெஞ்சி கேட்டேன். கொஞ்சம் முரட்டுத்தனமா கூட உங்களை தடுத்து பார்த்தேன். ஆனா நீங்க உங்க கைய கத்தி மாதிரி வச்சுக்கிட்டு என் கழுத்துல ஒரே வெட்டு சப்பாக்குன்னு. அப்பா, அதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணுமே புரியல. உலகெல்லாம் சுத்துற மாதிரி இருந்துச்சு. என் கைய தூக்க முடியல. அப்பதான் நீங்க என்ன அந்த வார்த்தைய சொல்ல கூட என் நாக்கு கூசுதுக்கு. சத்தம் போட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே. அப்புறம் ஒரு பொண்ணு
நீங்க தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? உங்க உப்ப தின்னுட்டு உங்களுக்கே துரோகம் செய்யலாமா? என்னால உங்களுக்கு கெட்ட பேர் வரலாமா? உங்க அப்பா உடம்பு சரியில்லாம இருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டாருன்னா என்ன ஆவாரு? நீங்க அடிச்ச அடியில என் கைய கூட தூக்க முடியல. எப்படியோ என்னோட பிரம்மச்சரிய விரதம் பாழா போச்சு. இந்த பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ணோம்னா புண்ணிய கஷேத்திரங்களா தரிசிச்சு புண்ணிய தீர்த்தங்களா முழுகி ரிஷிகேஷம் போடாதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? Shut up and get out. இந்த பையல காணுமே. நம்ம பிளான்ல இல்லாததெல்லாம் இந்த வீட்டுல நடக்குதேடா. ஊர்ல இருந்து வந்த உடனே கீதாவை நம்ம கால்ல விழ வைக்கிறேன்னு சொன்னேன். போற போக்க பார்த்தா நாம தான் கீதா கால்ல வேணும் போல இருக்கு. முண்டா, நீ உன்னை வளர்த்து விட்டுருக்கியே உலக்க. ஒருவேளை தப்பு தண்டா எதையாவது பண்ணிவிட்டு துண்ட காணும் துணிய காணும் ஓடி இருப்பானோ? ஏற்கனவே நான் குழம்பி போயிருக்கிறேன். மறுபடியும் நீ குழம்பு வைக்காத. ஃபாலோ மீ. கீதா கண்ணு, கீதா குட்டி, கீதா கண்ணு, குட்டி கீதா. அங்கிள் வந்திருக்கேம்மா. அப்பா வந்திருக்கேம்மா. கதவை தரம்மா. கீதா, காலையில இருந்து நீ ரூம் விட்டு வெளியிலேயே வரலையாமே? சாப்பிடவே இல்லையாமே? ஆபீஸ் கூட போகலையா? வாட்டர் பண்ணட்டுமா? எனக்கு பசிக்கல, சாப்பிடல, எனக்கு பிடிக்கல, வெளில போகல, என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். போதுமா? கோச்சிக்காதம்மா. வேற ஒண்ணுமே நடக்கலையா? What do you mean? என்ன நடக்கணும்? சேச்சே, யாராவது உன் மனசை புண்ணடைகிற அளவுக்கு கேட்டுட்டாங்களோன்னு தான் கேட்டம்மா. வேற ஒண்ணும் இல்ல. ஏமா, இந்த ராமகிருஷ்ண பையனை எங்கேயாவது அனுப்பி வச்சியா? இல்ல. இந்த பையன் எங்க போயிருப்பான்? காலையில இருந்து ராமகிருஷ்ணனை காணுமாமே. நான் நினைக்கிறேன் அந்த பையன் ஓடி போயிருப்பான்னு. கீது, நீ என்ன நினைக்கிற? நான் ஏன் அந்த ஆளை பத்தி நினைக்கணும்? யார் ஓடி போட எனக்கு என்ன? ஏன் இப்படி தொந்தரவு கொடுக்குறீங்க? ப்ளீஸ் லீவ் மீ அலோன். ஏண்டா, நம்ம பிளான் படி உன்னை நான் அங்கதானே இருக்கு சொன்னேன். இங்க ஏண்டா வந்த? அவன் ரொம்ப கோபமா இருந்தா மாமா. கெட் அவுட்னு சொன்னா நான் வந்துட்டேன். இப்ப மறுபடியும் போட்டுமா? வேண்டாம் வேண்டாம், இப்பதான் நம்ம வழிக்கு வர்றா. நீ அங்க போகாத. ஏண்டா இழிக்கிற? ராஸ்கல். டேய், ஒருவேளை அந்த பொண்ணு வந்து கூப்பிட்டா நீ அங்க போக கூடாது. ஏன்? டேய், விஷயம் இருக்குடா. கீதா, கீதா, நம்ம லட்சுமிக்கு நல்ல காலம் பிறந்திருக்குமா? கடைசியில கடவுள் கண்ணை திறந்துட்டாருமா. நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம லட்சுமியோட புருஷன் வந்திருக்காரு. What nonsense is going on here? மிஸ்டர், எங்க வந்தீங்க? வீடு திறந்து கிடந்தா உள்ள நுழைஞ்சிட வேண்டியதா? கீதா, உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாவத்துக்காக காலை உடைச்சிங்க. இப்ப என்ன பண்றதா உத்தேசம்? கீதா, நீ வயசுல சின்ன பொண்ணு, பெரியவங்கள அப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. அத நினைச்சுதான் அந்த பயங்கர கொடுமைகளை பார்த்தும் பேசாம இருந்தேன். பட்டாம்பூச்சி மாதிரி திரிஞ்சிட்டு இருந்தேன் எங்க அக்கா. இப்ப மூலையில முடங்கி கிடக்குறா. பிளீஸ், அவர் ஒண்ணும் சொல்லாதம்மா. லட்சுமி, அவளை தடுக்காத. அவன் நிலைமையில நான் இருந்திருந்தா கொலை கூட செஞ்சிருப்பேன். கீதா, நான் குற்றவாளிதாம்மா. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற தகுதி எனக்கு இல்லம்மா. நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேம்மா. இவர் அழுது இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. எப்படி பார்க்க முடியும்? அவர்தான் மத்தவங்களை அழ வச்சுக்கிட்டு இருந்தாரே. தவற உணர்ந்து வேதனைப்படுறவங்களை மன்னிக்கிறதாமா மனுஷத்தன்மை. அப்பா, கொலை செஞ்சுட்டு செஞ்சது தப்பு, அதுக்காக நான் வருத்தப்படுறேன்னு சொன்னா செத்தவன் பிழைச்சிருவானா? இவரை திருந்துட்டாருங்கிறதுக்காக அக்கா இருந்து நடக்க ஆரம்பிச்சிருவாளா? கீதா, ஷட் அப். நீ அளவுக்கு மீறி போற. அக்கா, இது என் குடும்ப விஷயம். என்ன சொன்ன? நீயா அப்படி பேசுற? கணவன் செய்யற தவறுகளை எல்லாம் மன்னிக்கிறதாண்டி மனைவிக்கு பெருமை. பெண்ணுக்கு உலகத்திலேயே
பெரிய உறவு கணவன் தாண்டி. நீ என் மேல வச்சுக்கிற பாசத்தால இப்படி எல்லாம் பேசுற. ஆனா அந்த பாசமே என் வாழ்க்கைக்கு பாசக்கயிறா மாறிடக்கூடாதுடி. யோசிச்சு சொல்லுமா பிளீஸ். செக்ஸ் என்றது ஆண்டவனுடைய படைப்பு. பசி எப்படி இயற்கையோ அதே மாதிரி செக்ஸும் இயற்கை. இயற்கையை எதிர்த்து எந்த மனுஷனும் வாழ்ந்ததே இல்ல. பெண்ணுக்கு உலகத்திலேயே பெரிய உறவு கணவன் தாண்டி. டேய், பொண்ணா பிறந்துட்டா எவனுக்காவது கழுத்தை நீட்டியே திருநண்டா. ஒவ்வொரு பொண்ணும் தன் கணவன் மட்டுமே சாப்பிடுற எச்சில் தட்டா இருந்துடலாம். ஆனா எச்சில் இலையா தாண்டி இருக்க கூடாது. உடலால கேட்டாலும் உள்ளத்தால கேட்டாலும் ரெண்டும் ஒண்ணுதான் நான் நினைக்கிறேன். ஜீசஸ் சொல்லிருக்காரு, நீ ஒருத்தனை மனதால் நினைத்தாலே அவனுடன் விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அம்மா, ஐஸ் வாட்டர். இப்ப நம்ம ராமகிருஷ்ணன் சார் எங்க இருக்கா தெரியுமா? தெரியாதுங்க, நான் கேட்கல. என்னது கேக்கலையா? அப்போ சமீபத்துல பாத்தியா? இல்ல, வந்து பார்த்தா என்ன தப்பு? ஆமா, அவர் எங்க பார்த்த? ஆஞ்சநேயர் கோயில்ல பார்த்தேம்மா. ஆஹா, தினமும் வராரா? ஆமாம்மா, தினமும் வரதா தான் சொன்னாங்க. ஐ see. ஏதாவது சொல்லணுங்களா? nothing, you can go. சரிம்மா. ஹனுமான் கோவில். ஆஞ்சநேயா, கன்னி பெண்கள் உன்னை கும்பிட்டா அவங்களுக்கு உடனே கல்யாணம் ஆகும்னு சொல்லுவாங்க. உன் பக்தனே எனக்கு கணவனா வரணும். உனக்கு வடமால சாத்திரேன்பா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்படி சொல்லிக்காம வந்துட்டீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? வந்து இப்ப நீங்க கூட வரீங்க. என்ன ஊமை ஆயிட்டீங்க? என்னால வர முடியாதுங்க. ஏன்? அது வந்து சொல்ல முடியாத ஒரு காரணம். அது என்ன அப்படிப்பட்ட காரணம்? தயவு செஞ்சு என்னை வற்புறுத்தாதீங்க. இத பாருங்க, எப்படியோ நடக்க கூடாதுன்னு நடந்து போச்சு. இப்படி என்னை விட்டுட்டு ஓடினா என் கதி என்ன ஆகுறது? அப்பா கிட்ட சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். கல்யாணமா? நிஜமாவா? ஆமா. இழிக்கிற கல்யாணம் உடனே இழிக்கிற கொன்னுடுவேன். கொன்னு ஏண்டா, நாம நினைச்சபடிதானே நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ஏன் தகராறு பண்ற? அதான மாமா, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க மாமா. முறை கொண்டாடுறத பாரு, முறை. அவ என் கால்ல வந்து விழணும், அப்பதான் கல்யாணம். ஏண்டா, கீதா உன் கால்ல வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சோதா வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு தெரியுறியா? அப்படி சொல்லுங்க மாமா. இந்த பாருங்க, இனிமே உங்க தயவு எனக்கு தேவையில்லை. கீதாவே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. கொஞ்சம் ஒதுங்கிக்க. ஏண்டா நன்றி கெட்ட பசங்களா, காரியம் நடக்கிற வரைக்கும் என் கால்ல வந்து விழுந்தீங்க, காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் கழுத்தை பிடிக்கிறீங்களா? கொஞ்ச நாளைக்கு என்கிட்ட ஒத்துழைங்க, அதுக்கப்புறம் கெட்டி மேளம் சத்தம் உங்க காதல விழும். இல்ல அவகிட்ட உண்மைய சொன்ன உன் காதல் அம்போ. மாமா, பிளாக்மெயில் பண்றீங்களா? ஓடுறா, அந்த பொண்ணு திரும்பி வந்துட போறா. போய் எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லு, நான் இங்க இருந்தே வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். போடா போடா. எங்க போயிட்டீங்க?
கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு வந்தேங்க. ஆஞ்சநேயர் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாருங்க. தடுத்து நிக்க வச்சுட்டாருங்க. கண்ணத்துல குத்துறாருங்க. கொன்னுடுவேன்னு சொல்றாருங்க. அட்டி அட்டி நடிக்கிறாருங்க. பிளாக்மெயில் பண்றாருங்க. எனக்கு வேணாங்க, என்ன விட்டுருங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மறந்துருங்க. மாமா சொல்லி கூட அச்சி தூ ராமர் சொல்லி கூட கேட்க மாட்டேங்கிறாருங்க. ஏனாங்க நான் ரிஷிகேஷன் போறேங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் உள்ள வரலாம். வாங்க உட்காருங்க. நின்னுகிட்டு இருக்கீங்களே, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க ப்ளீஸ். நாங்க 2 பேரும் கொஞ்சம் தனியா பேசணும். ஓ தாராளமா பேசுங்க. டேய் அவங்க 2 பேரும் பேச போறாங்க. வெளிய வா. வாடா மரமா நிக்காத. டேய் பத்திரம். என்னங்க இது இங்க உட்கார்ந்துட்டீங்க? கணவன் காலடிதாங்க மனைவிக்கு சிம்மாசனம். நீங்க வேற, நீங்க மேல உட்காருங்க. நீங்க மேல உட்கார்ந்த அப்புறம் தான் நான் உட்காருவேன். ப்ளீஸ். ஆளே மாறி போயிட்டீங்களே. இது என்னோட ஃப்ரெண்டோட ட்ரெஸ். என் ட்ரெஸ் லாண்ட்ரிக்கு போயிருக்கு. அதனால தான் நிக்கிறீங்களே, உட்காருங்க உட்காருங்க. சரிங்க. ஆமா, எப்ப சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சீங்க? இப்பதான். மனசே சரியில்லை பாருங்க. எப்படியோ என்னோட விரதம் பாழாயிடுச்சு. மறுபடியும் கங்கையில முழுகினதுக்கு அப்புறம் தான் என் விரதத்தை ஆரம்பிக்கணும். அதான் சாஸ்திரம். இப்போ சிகரெட் பிடிக்கிறதுல தப்பே இல்லை. ஆமா, எனக்கு என்ன வழி செய்ய போறீங்க? நான் என்னங்க செய்ய முடியும்? இது என்ன ஏன் தப்பா? எப்படியோ நடந்தது நடந்து போச்சு. என் வயிற்றுல குழந்தை வந்தா அதுக்கு நீங்க தானே தகப்பேன். ஐயோ, என்னங்க இது என்னென்னமோ சொல்றீங்க? நிஜமா அது மாதிரிலாம் ஒண்ணும் நடக்காதுங்க. எப்படி அவ்வளவு ஷூரா சொல்றீங்க? ஒருவேளை அப்படி ஆயிட்டா? ஆஞ்சநேயா, எங்க அப்பா ஆஞ்சநேய என்ன கைவிட மாட்டானுங்க. சத்தியமா சொல்றேன். நீங்க வேணா பாருங்க, இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்படி என்ன உதறி தள்ளிட்டு போயிட்டா நான் என்ன செய்வேன்? வேற வழி இல்லைங்க. நாளைக்கே ஸ்தல யாத்திரைக்கு புறப்படுறேன். ஏற்பாடுலாம் பண்ணியாச்சு. நடந்தே போறேன். டயர்ல பலமா ஒரு செருப்பு தைக்க ஆர்டர் பண்ணிருக்கேன். செருப்பு தேர்றது பத்தி நீங்க கவலைப்படுறீங்க. ஆனா காலம் பூரா உங்க நினைவிலே தேவைப்படுற என்ன பத்தி கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா? நினைக்கிறேங்க, நினைக்காமலாம். ஆனா தெய்வத்துக்கு துரோகம் பண்ணக்கூடாது பாருங்க. ஆஞ்சநேயர் வேண்டிங்க, அடுத்த ஜென்மத்துல நிச்சயமா நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடலாம். கணவனோட இஷ்டம் தான் நல்ல மனைவியோட இஷ்டம். போயிட்டு வாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மத்துல நீங்க தான் என் புருஷன். நான் கும்பிடுற முருகன் நிச்சயமா உங்க மனசை மாத்துவான். நீங்க வர வரைக்கும் நான் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். ஆஞ்சநேயா, இந்த அறிவு கெட்ட மாமாவை திருத்தவே மாட்டியா? துடிக்கிறாளே. என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்லைங்க, ஆஞ்சநேய ஸ்தோத்திரம். ஆஞ்சநேயா ஒரு சொல்லுங்க, முடிஞ்சா செய்யறேன். நீங்க என் வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கா? ஆமாங்க, என் கையால சமைச்சு நானே உங்களுக்கு பரிமாறணும். இதான் என்னோட கடைசி ஆசை. சாப்பிடணுமா? எதுக்குங்க? காலம் பூரா சமைச்சு போடத்தான் எனக்கு கொடுத்து வைக்கல. அதனால முதலும் கடைசிமா என் கையால நீங்க சாப்பிடணும். வந்து எனக்காக இது கூட செய்யக்கூடாதா? ஆசையா தானே கூப்பிடுறான். அல்பா போயேண்டா. சரிங்க, எப்போ வரணும்? இன்னைக்கு ஈவினிங். கண்டிப்பா வரேன். தேங்க்ஸ். கொஞ்சம் ஊறுகாய் போட்டுக்கங்க. இல்லைங்க, நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாயசம் உங்களுக்காக ஸ்பெஷலா தயார் பண்ணது. இதை நீங்க நிறைய குடிக்கணும். வந்து இப்பவே நான் ஃபுல்லு. ப்ளீஸ். மார்வலஸ், எக்ஸலண்ட். தேவாமிர்தம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது நிச்சயமா இப்படிதான் இருக்கணும். தேங்க்ஸ். சாப்பிடுங்க.
வயித்துல எனக்கு இடமே இல்லைங்களே. இது மட்டும் ப்ளீஸ் எனக்காக. சரி, ட்ரை பண்றேன். தேங்க்யூ. உட்காருங்க. என்னங்க அது ஒரே கிக்கா இருக்கு, மயக்கமா வருது. நிறைய சாப்பிட்டீங்களே, உண்ட மயக்கம். தொண்டருக்கு கொண்டுடுவாங்களே. இந்தாங்க. என்னது பூட்டா? இல்ல பீடா. பிரம்மச்சாரிங்க பீடா போடக்கூடாது. கங்கையில ஸ்நானம் பண்ண பிறகுதானே விரதம்னு சொன்னீங்க. பரவாயில்ல போடுங்க. சரி 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 சரி. சட்டை என்னாச்சு? என் துணி அங்க இருக்கு, பக்கத்துல அந்த பொண்ணு துணி கூட இருக்கு. சிச்சுவேஷன் செட்டப் அதே மாதிரி இருக்கு. ராமகிருஷ்ணா, நீ வசமா மாட்டிக்கிட்ட. சதி நடக்குதுடா, சதி நடக்குது. குட் மார்னிங் சார். என்னங்க இதெல்லாம்? நான் எப்படி இங்க வந்தேன்? அன்னைக்கு நான் எப்படி இங்க வந்தேனோ அதே மாதிரி தான். நான் என்ன உங்களை மாதிரி குடிச்சிட்டா வந்தேன்? ஆமா, நீங்க வரும்போதே குடிச்சிட்டு வந்தீங்க. சாப்பிட்டதும் சோஃபால சாஞ்சிட்டீங்க. பாவம்னு எழுப்பினா என்ன பிடிச்சு இங்க இழுத்துட்டு வந்துட்டீங்க. இதை நான் நம்ப மாட்டேன். அதுக்குள்ள அவசரப்படுறீங்களே, அப்புறம் என்னாச்சு தெரியுமா? நீங்க என்ன பலவந்தமா சீச்சி சொல்லவே வெக்கமா இருக்கு. இத பாருங்க, விளையாடாதீங்க. கொஞ்சம் முழுக்க பேச விடுங்களே. அதனால நாம 2வது முறையா இங்க கணவன் மனைவியா நடந்துக்கிட்டோம். முடிச்சிட்டீங்களா? எனக்கு சின்ன வயசுலயே காது குத்தியாச்சு. குடிச்சிட்டு வந்தேன்னு நாக்கு கூசாம சொல்றீங்களே. நான் ஆஞ்சநேய உபாசக, அதெல்லாம் நான் கையால கூட தொட்டது கிடையாது. இத நம்ப சொல்றீங்களா? சிகரெட் குடிச்சீங்க, காசு வச்சு சீட்டாடுனீங்க, மாலைய கழிச்சிட்டு மைனர் மாதிரி இருந்தீங்க. கேட்டதுக்கு விரதம் இப்ப இல்ல, நீங்க குடிக்கிறதுக்கு மட்டும் தான் விரதமா? ப்ளீஸ், எதுக்கு இந்த நாடகம்? தயவு செஞ்சு என்ன முட்டாளாக்கிடாதீங்க. என்ன முட்டாளாக்கிட்டீங்களே. எவ்வளவு பெரிய நாடகம் போட்டீங்க. உங்க நாடகத்தை இன்னைக்கு உங்களுக்கே திருப்பி போட்டிருக்கேன். என்ன சொல்றீங்க? போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ண போறேன். வாட்? ஆமா, நீங்க குடிச்சிட்டு வந்து என்ன ரேப் பண்ணிட்டீங்கன்னு ரிப்போர்ட் பண்ண போறேன். அட்லீஸ்ட் ஒரு 7.5 வருஷமாவது உங்களை ஜெயில வைப்பாங்க. மிஸ் கீதா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பேச வச்சிட்டீங்க. காலை மிதிச்சா மிதிச்ச காலை வெட்டி ஏறியதுதான் என்னோட பிரின்சிபல். நான் நிரபராதி. சட்டத்தால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. முடியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க கைக்கு காப்பு ஏறப்போகுது. அப்ப தெரியும் சட்டம் என்ன பண்ணும்னு. இதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? என்ன சாட்சி இருக்கு? ஆதாரமா? அழிஞ்சடா ராமகிருஷ்ணா, உன் பக்தர் வேஷம் கலைஞ்சு போச்சு. ஜெய் ஆஞ்சநேயா. இது வெறும் சாம்பிள் தான். இது 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 எப்படி உங்ககிட்ட? நேத்து உங்க ரூமுக்கு வந்தனே, அப்ப எடுத்துட்டு வந்தது. மிஸ்டர், சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு கீழே வாங்க. தப்பிக்கலாம் நினைக்காதீங்க. இப்பவே வீட்டை சுத்தி போலீஸ் நிக்குது. குவிக் குவிக் ஐ சே.
மிஸ்டர், ஏன் தனியா நிக்கிறீங்க? இது உங்க பார்ட்னர். சேர்ந்து சதி பண்ணவங்களாச்சே, சேர்ந்தே நில்லுங்க. என்ன அங்கிள், நிமிர்ந்து கம்பீரமா நடப்பீங்களே, ஏன் தலை தொங்கி போச்சு? உங்களை ஒரு ஜென்டில்மேன் நினைச்சேன். ஆஃப்டர் ஒரு சின்ன சபதத்துக்காக இவ்வளவு கேவலமா நடந்துப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சதில்ல. ஏம்மா இப்படி பேசுற? உன்னுடைய எதிர்காலத்தை நல்லபடியா அமைக்கணும்ன்றதுக்காக தானம்மா இப்படி எல்லாம் பாடுபட்டேன். என் எதிர்காலத்தையே பாழடிச்சிட்டீங்க. ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி கெட்டுட்டான்னா அவளை இந்த சமூகம் ஏத்துக்கிறது இல்ல. அவ பலாத்காரமா கெடுக்கப்பட்டவளா இருந்தாலும் அவகிட்ட இறக்கம் கட்டதில்ல. ஆனா நான், மை காட், நினைச்சு பார்த்தாலே ரத்தம் கொதிக்குது. எவ்வளவு பெரிய அபாண்டமான பழி. அதுவும் நானே குடிச்சிட்டு ஒரு ஆம்பளைய. இதை விட ஒரு பொண்ணுக்கு வேற என்ன அவமானம் வேணும்? கீதா கோழை இல்ல, திட்டம் போட்டேன், பழி வாங்கிட்டேன். குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும், அதான் நீதி. அப்பவே சொன்னேன் வேணான்னு. இந்த தேங்காய் மடையன் தான் சைக்காலஜி அது இதுன்னு சொல்லி என்ன போட்டு குழப்பிட்டான். என்ன உலக்க ஏன்டா எங்களை காட்டி கொடுத்த? வெளியே வா, உன் முட்டியை உடைச்சு குமுட்டியில சொருகிறேன். இல்ல மாமா, நான் சொல்லவே இல்ல மாமா. மாமாவா? முறையா கொண்டாடுற? பின்ன எப்படிடா கீதாவுக்கு இதெல்லாம் தெரியும்? டேய் கோண்டு, இந்த விஷயம் நம்ம 3 பேரை தவிர இன்னும் ஒரு ஆளுக்கு தெரியும். அந்த ஆள் யாருன்னு கேட்டினா மங்களத்தம்மா. முழிக்கிற மொழிய பார். சோறு போட்டு காப்பாத்தின எனக்கே துரோகம் பண்ணிட்டியா? சீ, நன்றி கெட்ட பொம்பளை. நன்றி மறக்கிறவ நான் இல்லையா. கீதாவ குழந்தையில இருந்து தாயில்லா பிள்ளைக்கு தாயா வளர்த்து ஆளாக்குறவனா. குழந்தைக்கு ஒரு கல்யாணம் நடக்கட்டுமேன்னு தான் இதுக்கு நான் சம்மதிச்சேன். நாடகம் தானே ஒத்துக்கிட்டேன். நீங்க சொன்னபடியே குழந்தையோட நனைஞ்ச டிரெஸ்களை கழட்டிட்டு போரிய போத்தி படுக்க வச்சேன். நம்ம திட்டப்படிதான் எல்லாம் நடந்து போச்சே. வெண்ண திரண்டு வர்றப்போ ஏன் பானையை உடைச்ச? ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தாயா தெரியும். இது என்ன சாதாரண பழியா? அது மனசு என்ன பாடுபட்டிருக்குன்னு எனக்கு தானே புரியும். கண்ணை இம காப்பாத்துற மாதிரி நான் அதை காப்பாத்திக்கிட்டு வந்தேன். குழந்தை மனசு மாதிரி ராமகிருஷ்ண சாரை தேடி போய் ஏமாந்து வந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி மட்டும் நான் கொஞ்சம் ஏமாந்திருந்தா இன்னைக்கு கீதாவோட படத்துக்கு மாலை போட்டு நம்ம அழுதுகிட்டு தாயா இருக்கணும். என்ன சொல்ற நீ? தற்கொலை பண்ணிக்கிருந்த பொண்ண கடவுள் கிருபையால காப்பாத்திட்டேன். கீதாவை காப்பாத்த உண்மையை சொல்றதை தவிர வேற வழி எனக்கு தெரியல. அதனால நடந்ததெல்லாம் நாடகம்தான் அதுகிட்ட விளக்கமா சொல்லிட்டேன். மாமா, நீங்க எனக்கு லேட்டஸ்ட் பென்ஸ் கார் வாங்கி தரேன் நீங்க இல்ல? நான் உங்களுக்கு போலீஸ் வேன் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். உங்களுக்கு துணையா இவங்க 2 பேரும் கூட வருவாங்க. ஓகே? அம்மாடி, நான் உன் அப்பம்மா. என்னையுமா ஜெயிலுக்கு அனுப்ப போறேன்? அப்பாவா? அறிமுகப்படுத்துறீங்களா? மகளை கேவலத்தை சதி பண்ண முதல் தகப்ப நீங்களா தான் இருக்கணும். உங்களை என் அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கே அவமானமா இருக்கு. அம்மா, கோதண்டம்னா எனக்கு உசுரு. அவன் உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். அதனாலதான் இவ்வளவு முயற்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஓவரா போச்சுமா. நாடகம் தானேன்னு நினைச்சேன். உன் மனசை புண்படுத்திட்டேன். வயசானவம்மா, மத்தவங்களை ஆசீர்வாதம் பண்ண வேண்டியவன். குழந்தை, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அம்மாடி, அவன் உடம்பு சரியில்லாதவம்மா. அவன் கண் கலங்கினா என்னால அதை தாங்கிக்க முடியாதம்மா. என்னால அதை தாங்கிக்க முடியாது. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற தகுதி எனக்கு இல்ல. சத்தியமா சொல்றேன், உங்க கற்புக்கு களங்கம் விளைவிக்கிறதா அப்ப நான் நினைக்கல. ஏன்னா உங்க மேல நான் வச்சிருந்த காதல் என்ன யோசிக்க விடல. எப்படியாவது உங்களை என் மனைவியை அடையணுங்கிற ஆசை என்ன இந்த தப்ப பண்ண வச்சிருச்சு. நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். இந்த முதல கண்ணிருக்கெல்லாம் ஏமாறவன் நான் இல்ல. உங்களை எல்லாம் பார்க்கவே எனக்கு பிடிக்கல. மிஸ்டர், இனிமேலாவது பெண்களை வாழ விடுங்க. ப்ளீஸ் கெட் அவுட்.
மிஸ் கீதா, நீங்க இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லை. உங்களை அடையணுங்கிறதுக்காக தான் நான் பிரம்மச்சாரியா வேஷம் போட்டேன். இப்போ நிஜமாவே நான் சாகர வரைக்கும் உங்க நினைவுல பிரம்மச்சாரியாவே வாழ்ந்துட போறேன். என்ன மன்னிச்சிருங்க, நான் வரேன். நீயும் போறியாடா? நிலடா, நானும் வரேன். எனக்கு மட்டும் இங்க என்ன வேலை? வா போலாம். ராமகிருஷ்ணா! ராஜா, ராமகிருஷ்ணா! ராஜா இல்லடா, என்னை விட்டுட்டு போறது உனக்கு நியாயமாடா? இல்ல மாமா, நான் இப்ப நிஜமாவே தீர்த்த யாத்திரைக்கு போறேன். வயசான காலத்துல நீங்க ஏன் கஷ்டப்படணும்? நான் எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தனோ அப்படியே போறேன். ராமகிருஷ்ணா, நாங்க வாழ்ந்து முடிச்சவங்கப்பா. நீ வாழ வேண்டியவன். நீயே போகும்போது எங்களுக்கு மட்டும் என்ன வேலை? நாங்களும் வர்றோம். புறப்படு, புறப்படுறா. நில்லுங்க, எனக்கு ஒரு வழி சொல்லிட்டு போங்க. என்னமா அது? உள்ள இருக்கிறப்போ வெளியே போங்கடான்னு, வெளியே வந்த உடனே வழிகாட்டுங்கிற. நீங்க போயிட்டா என் மேல சுமத்தின களங்கமும் போயிடுமா? எங்களை என்ன பண்ணணும்னு சொல்ற நீ? நீங்க தான் களங்கம் இல்லாதவங்க நிரூபணம் ஆயிடுச்சே. இந்த 4 பேருக்கு முன்னால நிரூபிச்சிட்டா போதுமா? உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டாம்? என்னமா சொல்ற? இத இவரு 4 பேரையும் என் கழுத்துல கட்டணும். என்னங்க விளையாடுறீங்களா? உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே. நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். டிஸ்கோ டான்சர் ராஜாவை நான் வெறுத்தேன். ஆனா ராமகிருஷ்ணனை நான் மதிச்சேன். இப்போ காதலிக்கிறேன். சரிதான், ஷாம்புதான் குழப்பத்துல மன்னன் நினைச்சேன். நீ அவனையும் மிஞ்சற. அப்பா, காதலுங்கிறது புனிதமானது. அதுக்கு உள்ளந்தான் முக்கியம். காதல செக்ஸுக்கு பாஸ்போர்ட் நினைக்கிறாங்க, அது தப்பு. இவர் முதலா சந்திச்சப்போ இவர் பெண்களோட பழகுற விதம் எனக்கு கருவருப்பா இருந்தது. இவர் என்ன தொடர்ந்து தொல்லை பண்ணப்போ இவர் விஷமா வெறுத்தேன். எவ்வளவோ அவமானப்படுத்தினேன். அப்பா, இவர் ராமகிருஷ்ணனா வேஷம் போட்டாலும் இவர் உள்ளத்தால ராஜா இல்ல, ராமகிருஷ்ணனா தான் இருக்காரு. இத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது என்னது? எக்ஸ்ரே பிடிச்ச மாதிரி என்னவோ சொல்ற. இது ஒரு வகையில எக்ஸ்ரே தான். அன்னைக்கு என் அறையில மயக்க நிலையில உடம்புல துணி இல்லாம இருந்தப்போ, போர்வையில இருந்தப்போ இவன் நினைச்சிருந்தா என்னை ஈஸியா கெடுத்துக்கலாம். என் மேல இவ்வளவு ஆசை வச்சிருந்தோம், சூழ்நிலை சந்தர்ப்பம் வசதியா இருந்தோம், என்னை கலங்கப்படுத்தாம வெளியில போனாரே, அந்த உண்மையான ஆன்மத்தான், மனக்கட்டுப்பாடுத்தான் இவரோட உண்மையான உருவத்தை எனக்கு காட்டி கொடுத்துருச்சு. இப்படிப்பட்ட ஒருவரை கணவன் அடையறதுக்கு எந்த பொண்ணா இருந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும். இப்ப புரியுதா? ஹை, கீதா கல்யாணத்துக்கு ஒத்துக்குச்சு. நான் பந்தயத்துல ஜெயிச்சுட்டேன்டா, ஜெயிச்சுட்டேன். நோ, நான் உங்க காலை விழுந்து கெஞ்சலியே. உங்க தயவு இல்லாமலேயே என் கல்யாணம் நடக்க போகுது. அது எப்படி நீ ஜெயிச்சதாகும்? நீதான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சவால் விட்டியே. அவதான் காலையே ஒழியே. உண்மையிலேயே ஜெயிச்சது யார் தெரியுமா? நான் தான். ஏன் ஆசை தான் நிறைவேறிச்சு. எப்படிடா? என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுதே. ஓ, கீதா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொன்னா கோச்சிக்க மாட்டியே? அன்னைக்கு நான் உன் துணியை ரிமூவ் பண்றதுக்கு மங்களத்தம்மாவை யூஸ் பண்ணேன். இன்னைக்கு ஏன் துணியை ரிமூவ் பண்ணது? உங்களுக்கு ஒரு மங்களத்தம்மா இருந்தா எனக்கு ஒரு கண்ணாயிரம் கிடைக்க மாட்டானா? அப்பா, சார், சார் யாரு? சார், நான் சுசீந்திரத்திலிருந்து வர்றேன். என் பேர் ராமகிருஷ்ணன். சுசீந்திரத்திலிருந்து ராமகிருஷ்ணனா? ரெண்டாவது ராமகிருஷ்ணனா? ஆமாண்டா. ஏன் இது கூடதா? நான் பிரம்மச்சாரிடா, ஒண்டி கட்ட. என் பேரை மிஸ்யூஸ் பண்ணி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ற அளவுக்கு போயிருக்கியா? பட்டவா ராஸ்கோல். ஏய், எனக்கு தெரியலையா? நல்லா பாரு. தெரியலையே. பாரா.
தெரியல? புரிஞ்சுதா? புரிஞ்சுதாடா? ஆஞ்சநேயா சரணம். மடையா மடையா பிள்ளையா குட்டா, அப்படி குட்ட கூடாது. கும்பிடு. ஆஞ்சநேயா சரணம். எப்படியோ கல்யாணம் வரைக்கும் வந்துட்ட. அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா சௌக்கியமா இரு. ஆமா, எனக்கு ஏதோ வடமலை சாப்பிட்றேன்னு சொன்னீங்க, என்னடாச்சது? கூடிய சீக்கிரத்துல அரேஞ்ச் பண்ணிடுறேன். அடப்பாவி, கண்ணடிக்கிற காலிப்பல. ஐயோ, மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. சரி, எப்படியோ நல்லா சௌக்கியமா சந்தோஷமா இரு. வாழ்க வளமுடன். உங்களுக்கு தான் எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன்.